நம்ம போன வாரம் உங்களோட கூட நான் பேசின கர்த்தருடைய வார்த்தை தான் ஸ்டாண்டிங் அகெயின்ஸ்ட் தி ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ் ஆஃப் சேட்டன். பிசாசனுடைய அரண்களுக்கு லைவ் பார்த்தீங்களா? நிறைய இங்கே பாருங்க, லைவ் போடுற காரணம் சபை மக்கள் கிடையாது. நம்மளுடைய செய்திகள் மலேசியாவில், இலங்கையில், மதுரை, தமிழ்நாட்டில் நிறைய சொல்லலாம். மதுரையில், திருநெல்வேலியில், கன்னியாகுமரியில், நாகப்பட்டினம், சென்னையில், சில இடங்களில், சவுதி அரேபியா, இப்படி நிறைய இடங்கள் நம்ம ஆட்கள் இருக்கிறாங்க. நிறைய அவங்களுக்காக லைவ் போடுறது. சபை விசுவாசிகள் கொஞ்சம் சர்ச்சைக்கு வரணும். வீட்டில் வந்து லைவ் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. பார்த்துக்குங்க, ஏதாவது ஒரு நாட்கள் முடியலன்னா பரவாயில்ல. ஆனால் வந்துட்டு விருந்தாளிகளாக இருக்காதீர்கள், குடும்பமாக இருங்கள். எப்பயாவது ஒரு வந்து போவதீங்க, எப்பவுமே வாங்க, ஐக்கியத்தை நிறைவேற்றுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். சொல்ல மாட்டீங்க. ஸோ ஸ்டாண்டிங் அகெயின்ஸ்ட் தி ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ் ஆஃப் சேட்டன். நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். செய்தி நேரம் நல்லா கவனிக்கணும். ஐ வில் பி வெரி சீரியஸ் ஆன் செய்தி மெசேஜஸ். சரியா? இந்த நேரங்களில் ரொம்ப கவனமாக இருப்பேன் நான். செய்தி டைமில் கவனிக்கலாம், டென்ஷன் ஆகிடுவேன் நான். இதுதான் முக்கியம். இவ்வளோ நேரம் பாடி ஆராய்ச்சி தூச்சு எல்லாத்தினுடைய மெயின் பர்பஸ் இப்போ கர்த்தருடைய வார்த்தையை கவனிப்பதில் தான். இந்த வார்த்தை தான் நம்மளை மாற்றும், இந்த வார்த்தை தான் நம்மளை தேற்றும், இந்த வார்த்தை தான் நம்மளை எஜுகேட் பண்ணும், இந்த வார்த்தை தான் ஆண்டவர் யாருன்ற அறிவை கொடுக்கும். இந்த வார்த்தையை இன்னைக்கு சரியான விதத்தில் பகுத்தறிந்து போதிக்கக்கூடிய ஆட்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. பைபிள்ன்ற பேரில் எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்து வச்சுக்கிட்டு மாதம் வாக்குத்தத்தம், வருஷம் வாக்குத்தத்தம், ஒரு அமாவாசை ப்ரேயரு, அமாவாசை மந்திரம் பண்ணிட்டு இருப்பான். ஸோ இவங்க ப்ரேயர் பண்ணிட்டு இருப்பான். ஏன் அதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ண நடக்காதா, இல்லை அதுக்கப்புறம் ப்ரேயர் பண்ண நடக்காதா, இல்லை நீ ப்ரேயர் பண்ணால் தான் கர்த்தர் பாதுகாப்பு தருவாரா, இல்லாட்டி கழட்டி விட்டுருவாரா ஒன்று? ஐ டோன்ட் எனக்கு புரியல. ஆக்சுவலாக என் தேவன் எனக்கு தகப்பனாக இருக்கிறாருன்னு சொல்லும் பொழுது, எனக்கு என் பொண்ணு, எனக்கு 2 பொண்ணுங்க இருக்கிறாங்க, என் மனைவி இருக்கிறாங்க. எனக்கு என் பொண்ணு, என் மனைவி என்னுடைய கண்ட்ரோலில் இருக்கிறாங்க. இந்த சென்ஸ் என்ன டிபெண்டாக இருக்கிறாங்க, நானும் என் மனைவி மேலே டிபெண்டாக இருக்கிறேன். ரைட்டா? அப்போ எனக்கு 2 பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளை வந்துட்டு ஒரு அப்பாவை நான் பார்த்துக்க ஆரம்பிக்கும் பொழுது தான் எனக்கு என்னுடைய அப்பா பரமபிதா எப்படி என்ன பார்த்துக்கிறாருன்ட்டு நிறைய விஷயம் புரிய ஆரம்பிச்சது. எனக்கு முதல்ல ஒரு பாஸ்டர் சொன்னார், பெங்களூரில் ஒரு பாஸ்டர் சந்தித்து பேசிகிட்டு இருக்கும்போது, நல்ல ஒரு பைபிள் டீச்சர். அவர் சொன்னார், தலைவரே சீக்கிரமாக 2 பிள்ளை பெற்றுக்குங்க, யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ட்ரினிட்டி பெட்டர் அப்படின்னாரு. நான் யோசித்தேன், திருத்துவம் நல்லாவே தெரியும். ஏற்கனவே நான் கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தே திருத்துவத்தை ரொம்ப ஆணித்தரமாக போதிச்சுட்டு இருக்கிறேன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர்ன்றதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பைபிளில் இருந்து, சத்தியத்திலிருந்து ஆதாரபூர்வமாக எவிடன்ஸோட டீச் பண்ணிக்கிட்டு இருக்கேன், பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ அவர் சொன்னப்போ எனக்கு பெருசாக புரியல. ஆனால் இப்போ எனக்கு உண்மையாக புரியுது. எனக்கு என் மனைவி 2 பிள்ளைகள் என்னோட கூட இருக்கும் பொழுது, இந்த ஒரே ஒரு குடும்பம், பல குடும்பங்கள் இல்லை, ஒரே குடும்பம், இத்தனை நபர்களும் சேர்ந்தாதான் ஒரு குடும்பம். அதே போல பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியாகிய தேவன் மூவரும் ஒன்றாய் சேரும் பொழுதுதான் ஒரு தேவனாக இருக்கிறார்கள். அந்த திருத்துவத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்பொழுது அதில் மெயினாக என்னுடைய பிள்ளைகள் நான் பார்த்துக்க ஆரம்பிக்கிற விதங்கள் நான் யோசிக்கும் போது, இதை விட எவ்வளவு அதிகமாக எங்கள் அப்பா என்ன பார்த்துக்கிறாரு, அது வார்த்தையின்படி தெரியும், மனப்பாட வசனமாக தெரியும். அது என் வாழ்க்கையில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது நான் ஒரு ஃபேமிலி மேன் ஆகும்போது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்க பரமபிதா கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. இந்த வசனம் மனப்பாடமாக தெரியும். எப்போ தெரியுமா அதை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பித்தேன். என்னுடைய பிள்ளை நான் சொல்லியும் கேட்கல, ஓடுது, விழுகுன்னு கண்டிப்பாக தெரியும். அது விழுகிறதுக்கு முன்னாடி அதை பிடிக்கிறதுக்கு என் கை போய் நிற்கிது. அப்போ நான் இருக்கிறதுல கேடு கட்டவன், நான் இருக்கிறதுல மோசமானவன், நான் இருக்கிறதுல சரியில்லாதவன், நான் கரப்டட் மைண்டான பர்சன், நான் ஒரு சாதாரண மனுஷன், நான் பாவியான மனுஷன், நான் எனக்கு பிறந்த பிள்ளை, அதுவும் எப்படி சொல்றது, நான் பெற்றெடுத்தேன் அப்படின்னு சொல்றதுனால அது முழுக்க என்னுடைய சுயசித்தத்தின் கட்டுப்பாடு கிடையாது. அதுவும் தேவனுடைய படைப்பு தான். ஆக்சுவலா ஒரு டெம்பரவரியா உயிரோடு கூட இருக்கிற வரைக்கும் என் பொண்ணுன்ற ஒரு கண்ட்ரோல் வச்சிருக்க போறேன். நான் கண்ட்ரோல்னு சொல்லும் பொழுது ஒரு சேஃப்டி, பாதுகாப்பு, அப்படி தான், தப்பாக எடுத்துக்கிறீங்க கண்ட்ரோல்னு சொல்லும்போது. அப்போ நான் பார்த்துக்கிறேன். அப்போ அதையே நான் அந்த அளவுக்கு என்னால் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா எனக்கே பலன் கம்மி, எனக்கே அறிவு குறைவு, எனக்கே அந்த அளவுக்கு எனர்ஜி பத்தலை. ஆனாலும் கூட என்னுடைய பிள்ளை, நான் பெற்றெடுத்த பிள்ளைன்றப்போ எந்த அளவுக்கு நான் பார்த்துக்க ட்ரை பண்ணுறேன். அப்போது எங்கள் அப்பா சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறாரு. அவர் சகலத்தையும் மறைந்தவராக இருக்கு. அவர் நாலேஜில் கம்மியாக இல்லை, எக்ஸிஸ்டன்ஸில் கம்மியாக இல்லை, அவருடைய வல்லமை பவரில் அவர் கம்மியாக இல்லை, அவர் எல்லாவற்றுக்கும் எல்லாமுமா இருக்கிறாரு. அப்பேற்பட்ட ஆண்டவர் பிள்ளையாகி என்னை எந்த அளவுக்கு பாதுகாத்துக் கொள்வாரு. அப்ப கிறிஸ்தவ மதம்னு சொல்லும் பொழுது என்ன பண்றாங்க தெரியுமா? சண்டே வேணா சர்ச்சைக்கு போகணுமா? ஆமா போகணும் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா சண்டே சர்ச்சைக்கு வரனால ஆண்டவர் யாருன்னு புரிஞ்சிருச்சுன்ற அர்த்தம் கிடையாது. ஆமென். ஆமா, ஃபாஸ்டிங் எடுக்கலாமா? விருப்பம், நான் எடுக்க மாட்டேன். உங்க விருப்பம் இருக்கிறதா இருந்து இங்கே தப்பு கிடையாது. ஆனால் அந்த ஃபாஸ்டிங் கம்பல்சரி இருந்துதான் ஆகணுன்ற ஒரு உபதேசம், உன்னோட கிரியைகளால் கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை, அதை வேற சாட்சி சொல்ல சபையில் 4 பேர் ஏற்படுத்தி வச்சிருப்பாங்க.
நான் கடந்த நாட்கள் ஒரு காரியம் கிடைக்கல, நான் உபவாசம் போட்டு செபித்தேன், கர்த்தர் கொடுத்தாரு. எனக்கு ஆக்சுவலாக புரியல. இப்போ இந்த மகிமை, இந்த சாட்சியின் மகிமை உபவாசத்துக்கு போதா கர்த்தருக்கு போதா? இல்லை, அவங்க ரெண்டுத்தையும் சொல்றாங்க. உபவாசம் போட்டு செபித்தேன், கர்த்தர் கொடுத்தார். இப்போ உபவாசத்தினாலே கர்த்தராலேன்றதே இப்போ ஒரு பெரிய டவுட் ஆயிடுது எனக்கு. என்னுடைய கிரியைகளால் நான் இங்கே சாதிக்கிற காரியம் ஒண்ணுமே கிடையாது. ஆனா இன்னைக்கு 99% ஆஃப் தி சர்ச்சஸ், சபைகள், செய்திகள் எதை பேஸ் பண்ணிருக்கு தெரியுமா? நீ இப்படி பண்ணினா இப்படி இருப்ப, நீ இப்படி பண்ணா நீ ஆஸ்வதிக்கப்படுவ, நீ இப்படி பண்ணாதான் நீ பரலோகம் போவ, நீ இப்படி பண்ணாதான் ரட்சிக்கப்படுவ. நீ பண்றதை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கிறான். நம்ம என்ன பண்ணணும், இதுதான் அதிகமா பேசுறாங்க. அதிகமா பேச வேண்டியது என்ன தெரியுமா? எனக்காக இயேசு என்ன பண்ணார், அவர் என்ன பண்ணாருன்றதை பேசுறதை விட நீ என்ன பண்ணணும் பேசி, நீ என்ன பண்ணணும்னு பேசணுமா? ஒரே பாயிண்ட் மட்டும்தான், அவரை போல வாழு, அவருக்காக வாழு, அவ்வளவுதான். அவரை போல வாழு, அவருக்காக வாழு. அவரை போல வாழணும்னு அர்த்தம் கேரக்டர்ல, நேச்சர்ல, அன்புன்ற விதத்துல, மன்னிக்கிற விதத்துல, குணாதிசயங்கள்ல, பேசுறதுல, பார்க்கறதுல, பழகிறதுல, அதுல அவரை போல வாழு. ரெண்டாவது, அவருக்காக வாழணும்னு அர்த்தம் சுவிசேஷம் சொல்லு, அவ்வளவுதான். இதை தவிர்த்து நீ என்ன பெருசா பண்ற போற, இல்லை என்ன பண்ண முடியும் உன்னால? ஒன்றும் கிடையாது. ஆனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கிறிஸ்தவ மதம்னு சொல்லும் பொழுது சண்டையான சர்ச்சைக்கு போயிடணும். காணிக்க தசமபாகன்ற ஒரு டாபிக்கே கிடையவே கிடையாது, தசமபாகமே கிடையாது. அது பழைய ஏற்பாட்டுக்கு புதிய ஏற்பாட்டுக்கு வித்தியாசமே தெரியுது கிடையாது. எல்லா சபையிலும் சொல்லுவார்கள் அப்போஸ்தல உபதேசத்தை பின்பற்றோன்னு சொல்லுவாங்க. அப்போஸ்தலர்கள் எங்கேயாவது தசமா கொடுக்க சொல்லியோ இல்லை வாங்க சொல்லியோ இல்லை நியாய பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கு 10ல் 1 பங்கு, அது போல இங்கே எத்தனை பங்கு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? கொடுக்க சொல்லி சொன்னாங்களா? வாங்க சொல்லி சொன்னாங்களா? ஒரு வசனம் இருக்கா? ஒரு கதை இருக்கா? ஒரு உவமை இருக்கா? அதை பற்றியான மறைமுகமான உபதேசம் எதுவுமே இல்லை. எல்லாம் பணத்தை மையப்படுத்தி, எல்லாம் காணிக்கையை மையப்படுத்தி மட்டும் தான் இருக்கும். காணிக்கை தரவனை பாஸ்டர் நல்லா பார்த்துக்குவாரு, காணிக்கை தராதவனை பெருசா கண்டுக்க மாட்டான். இது சபையும் இல்லை, அது ஊழியமும் இல்லை. இப்ப அந்த மனுஷன் சோமனி பேய் ஓடுது, வியாதி சுகமாகுது, என்னனாலும் ஆகட்டும், கிறிஸ்துவின் சுவாபமும் கிறிஸ்துவின் உபதேசமும் ஆரோக்கியமாய் சபையில போதிக்கப்படவில்லை என்றால் அந்த ஊழியக்காரன் கள்ள உபதேசி தான். இப்ப என்ன பண்றாங்க, அவர் சோமன பேய் ஓடுதுல, அப்ப உண்மையான ஊழியக்காரர்ல அப்படி நினைச்சுக்கிறாங்க. ஞாபகம் இருக்கா? அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்தில் மந்திரவாதிகள் இயேசு பேரை சொல்லி பேய் ஓடிக்கிட்டு இருந்தாங்களாம். பைபிள்ல ஒரு சம்பவம் இருக்குது. நிறைய மந்திரவாதிகள் கூட இயேசுன்ற நாமத்தை பயன்படுத்தினாங்களாம். அதுல ஸ்கேவாவுடைய 7 பிள்ளைகள், ஆசாரியன், அவங்களோட பிள்ளைகள் ரட்சிக்கப்படல, அவங்களும் இயேசு நாமத்தை சொல்லி பேய் ஓட ட்ரை பண்ணாங்களாம். அந்த பேய் அவனை திருப்பி அடிச்சு ஓட விட்டு, ஞாபகம் இருக்கா? ஆமா ஆமா. அப்ப இயேசுன்ற நாமத்தை, இயேசுன்ற நாமத்தை யாரு சொன்னா வல்லமை இருக்குன்றது கிடையாது. இயேசு என்ற நாமத்தை யாரு சொன்னாலும் வல்லமை இருக்கு. வல்லமை யாரு சொல்றான்றது பொறுத்து இல்ல, வல்லமை அந்த நாமத்தில் இருக்கு. அது ஒருபோதும் மறந்துடக்கூடாது. அப்போ பேய் ஓடுது, வியாதி சுகமாகுது, அற்புதம் செய்யறாரு, பாஸ்டர் பெரிய பரிசுத்தவான், பயங்கரமா. இல்ல 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 இல்ல. போன வாரம் கூட சொன்ன ஞாபகம் இருக்கா? அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம் பேதுரு சொல்றார், எங்களுடைய சுய பக்தியினாலேயோ எங்களுடைய சுய சக்தியினால் இது நடந்தது போல நீர் எங்களை பார்க்கிறது என்ன? என்ன சம்பவத்தில்? அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் சப்பானி. ஆமா, இங்க பாரு, ஒரு முறை சர்ச்சைக்கு வர நீ என்ன கத்துக்கிட்டன்றது தெரியாம சும்மா உட்காந்துட்டு போனீங்கன்னா வேஸ்ட். கத்துக்கிட்டது ஞாபகத்தில் இருக்கணும், லெசன்ஸ் ஞாபகத்தில் இருக்கணும், சத்தியங்கள் பாடங்கள் ஞாபகத்தில் இருக்கணும். ஆமா, சும்மா உட்காந்து கதை கேட்டு போனா வேஸ்டா போயிடும் பார்த்துக்கோ. ஆமா, the first miracle by Peter, பேதுரு செய்த முதல் அற்புதம். பேதுரு யோவானும் தேவாலயத்தை நோக்கி போறாங்க. தேவாலய அலங்கார வாசல்ல ஒரு சப்பானி உட்காந்துட்டு இருக்கான். எவ்ரி டைம் அந்த சப்பானி அங்கதான் இருக்கிறான். பிறவியில இருந்தே அவன் சப்பானி. பேதுரு அவன் எதிர்பார்க்கறான், தருவாங்களா அப்படின்னு பிச்சை எதிர்பார்க்கறான். அதுக்கு பேதுரு சொல்றாரு, வெள்ளியும் பொண்ணும் என்கிட்ட இல்ல, என்கிட்ட இருக்கிறத நான் கொடுக்குறேன், இயேசு நாமத்துல எழுந்து நட. வசனம் சொல்றான், குதித்து எழுந்து நின்று நடந்து அவர்களோடு கூட தேவாலயத்துக்கு போனான். ராமன் சொல்லுவோமா? இத மக்கள் பார்த்துட்டு ஒண்ணுமே புரியல. டேய், அவன் பிறந்ததுல இருந்து அவன் சப்பானினா, அவன் எத்தனை வருஷமா பார்த்துட்டு இருக்கோம் நாங்க, எழுந்து நடக்க வச்சுட்டேன்னு சொல்லி பேதுருக்குள்ள ஏதோ ஒரு வல்லம் இருக்கிற மாதிரி பேதுரு யோவானி பயங்கரமா, பேதுரு யாக்கவும் பயங்கர பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்போ வந்துட்டு பேதுரு சொல்றாரு, எங்களுடைய சுய பக்தியினால் இது இல்லை, எங்களுடைய சுய சக்தியினால் இது இல்லை, இயேசு என்ற நாமத்தில் இருக்கிற வல்லமையினால் இது நடந்தது. அல்லேலூயா. நம்ம ஆட்கள் பைபிள் படிக்க மாட்டாங்க, பைபிள் தெரியாது, சத்தியம் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அதான் சொன்ன பத்தியா, கிறிஸ்தவ மதத்திற்கும் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கும் ஏராளமான வித்தியாசங்கள் உண்டு.
கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் செய்யறதும் பார்க்கறது ஒன்று போல இருக்கும், ஆனா ரெண்டுமே கம்ப்ளீட்டா வேற. கிறிஸ்தவ மதம்னா என்ன? சண்டே ஆனா சர்ச்சைக்கு போகணும், ஃபாஸ்டிங் எடுக்கணும், உபவாச கூட்டங்கள், அமாவாசை நைட் ப்ரேயரு, பௌர்ணமி நைட் ப்ரேயரு, இன்னும் வேறெல்லாம் கண்டுபிடிப்பாங்க தெரியல. ஆமாம், எல்லா இது மாதிரி எல்லா ப்ரேயரையும் முடிஞ்ச அளவுக்கு பங்கெடுத்துக்கொள்ளணும், தசமம் அன்னைக்கே தரணும். அப்புறம் ஏதாவது வாங்கி கொடுக்கணும், ட்ரிங்க்ஸா திங்ஸா? ஆமா. அப்போ இந்த 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 காரியம்லாம் செய்வது கிறிஸ்தவ மதம். பைபிள் வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், அதை பைபிள் வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், தச்சிக்கு போகணும், தசமம் கணக்கு தரணும், உபவாசம் இருக்கணும். ஆமா, அவ்வளவுதான். இது வந்து கிறிஸ்தவ மதம். என்ன ஆனாலும் கரெக்டா பண்றோம். ஞாபகம் இருக்கு, அந்த பரிசேயனும் ஆயக்காரனும் தேவாலயத்தை போய் ஜெபிச்சாங்க. பரிசேயன் என்ன சொன்னா? பரிசேயன் என்ன சொன்னா? சரி, ஆயக்காரன் என்ன சொன்னா? வானத்தை எடுத்து பார்க்க துணியாமல் கீழே குனிஞ்சு நெஞ்சில் அடிச்சுட்டு சொன்னா, பாவியா என் மேல கிருபையாயிருன்னு சொன்னா. பரிசேயன் என்ன சொல்லி ஜெபம் பண்ணா? நான் வார வாரம் உபவாசம் இருக்கிறேன், தசமம் அன்னைக்கு கரெக்டா தரேன், நான் அவனை போல இல்ல ஆண்டவரையும் ஜெபம் பண்ணா. ஆண்டவர் யார் ஜெபத்தை கேட்டாராமா? இன்னைக்கு 99% கிறிஸ்தவ சமுதாயத்தினுடைய எண்ணமும் புத்தியும் எப்படி இருக்குது? அவங்க ஆண்டவர் எப்படி பார்க்கிறாருன்னா பரிசேயர்ல போலதான் பார்க்கிறாரு. இது பரிசேயர்னு சொல்ல முடியாது, ஏன்னா நம்ம யூதர்கள் கிடையாது, கிறிஸ்தவ மதமாய் தான் பார்க்கிறாரு. ஆனா கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் மனிதனை பிரியப்படுத்த மாட்டாங்க, ஆண்டவர் மட்டும் தான் பிரியப்படுத்துவாங்க. இப்ப கிறிஸ்தவ மதத்துல இன்னொரு பெரிய விஷயம் சொல்லி கொடுத்துருக்காங்க, என்னன்னா ஆர்கியூ பண்ணக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? வாக்குவாதம் பண்ணக்கூடாது. ஏன்னா வாக்குவாதம் சண்டையில கொண்டு போய் முடிச்சிடுமாமா, வாக்குவாதம் பண்ண இல்ல 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 இல்ல. ஆனா வசனம் சொல்லுது வாக்குவாதம் பண்ணணும். வாசிக்கலாமா? போன வாசம் நம்ம எடுத்துக்கொள்ளுங்க. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3ல இருந்து வாசிப்போமா? 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3ல இருந்து வாசிக்கலாம். நாங்கள் மாம்சத்தின்படி நடக்கிறவர்களா இருந்தும் இந்த மைக்கங்க எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்திற்கேற்றவைகளாயிராமல் அறங்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அப்புறம் அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவிற்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டின்மையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம். இததான் வசனம் சொல்லுது நமக்கு. இதுதான் பவுல் பண்ணார். ஊழியத்தின் பாதைகள்ல பலவிதமான ஊழியங்கள் இருக்கு, பலவிதமான அழைப்புகள் இருக்கு. அதுல முக்கியமான ஒரு ஊழியம் அப்போலஜெட்டிக் மினிஸ்ட்ரி. அப்படின்னா அப்போலஜெட்டிக்ஸ், பாலிமிக்ஸ், 2 ஆங்கில வார்த்தைகள், தமிழ்ல தெரியல, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்போலஜெட்டிக்ஸ் அப்படின்னா நான் யாரையும் போய் நோண்ட மாட்டேன், ஆனா என்கிட்ட யார் எப்ப என்ன கேள்வி கேட்டாலும் கர்த்தருடைய வார்த்தையும் சத்தியம் இதுதான், இதுல எந்த முரண்பாடு இல்லை அப்படின்றத எடுத்து உரைப்பதற்கு நான் எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கிறேன். அப்போலஜெட்டிக்ஸ் மினிஸ்ட்ரி. இவங்களோட ஊழியர்கள் அநேக நேரங்கள்ல அவிசுவாசிகள் மத்தியில இல்லாட்டி மற்ற மதத்துல தேறினவர்கள் மத்தியில வாக்குவாதம் பண்ற மாதிரி இருக்கும். 2வது பாலிமிக்ஸ். பாலிமிக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, என்கிட்ட அந்த கேள்வி கேட்டா நான் தற்காத்து பேசுறேன்ல சத்தியத்தை, அதை தாண்டி இப்ப என்கிட்ட யாரும் கேட்க போறது இல்லை. இப்ப வம்புக்கு நானே போய் நோண்ட போறேன். ஒருத்தனை போய் நீ யார், நீ இந்துவா, ஏன் நம்புற, எதுக்கு நம்புற, அது கரெக்டா, அது கரெக்ட் இல்லை, ஏன் கரெக்ட் இல்லை தெரியுமா, ஏன் தெய்வம் இல்லை தெரியுமா, நான் ஏன் ஏசு. இது பாலிமிக்ஸ் மினிஸ்ட்ரி. பவுலுடைய ஊழியர்கள் அநேக நேரங்கள்ல கிரேக்க நாட்டில் இருக்கும் பொழுது அத்தேன் பட்டணம், அப்போஸ்தலர் 17 நினைக்கிறேன், அத்தேன் பட்டணத்துல பவுல் சுத்தி வராரு, பார்த்துட்டே இருக்கிறாரு, மார்க்கெட் பிளேஸ் பார்க்கறாரு. பலவிதமான தெய்வங்களும் பலவிதமான தெய்வங்களுக்கு பலிபீடத்தை செலுத்தி வச்சிருக்கிறாங்க. அதுல ஒரு பலிபீடம் இருக்குது, அறியப்படாத தேவனுக்கான பலிபீடம். பவுல் சொல்றாரு, நீ எல்லாமே தெரியுன்ற பேர் வச்சிருக்கிறல்ல, அதெல்லாம் தாண்டி ஒரு வேளை ஒரு தெய்வம் இருந்துச்சுன்னா மிஸ் பண்ணிட்டோனா, அதனால எந்த விக்கிரகமும் இல்லாம எம்டியா ஒரு சாக்ரிஃபைசிங் பிளேஸ் வச்சிருக்க பத்தியா, பலிபீடம். அதுல போர்டு வச்சிருக்காங்க, அறியப்படாத தேவனுக்கான பலிபீடம். அப்படின்னா எங்களுக்கு நிறைய தெய்வங்கள் தெரியும், ஒருவேளை எங்களுக்கு தெரியாம ஒரு தெய்வத்தை விட்டானா பண்றது. இவன் பவுல் அவங்கள போய் நோண்டி பேசுறாரு, உனக்கு தெரியாத தெய்வத்தை நான் சொல்லட்டுமா அப்படின்னு. இயேசுனா யாரு, ரட்சிப்புனா என்ன, சிலுவை மரணம்னா என்ன, மனிதனுடைய உயிர்த்தெழுதல்னா என்ன அப்படின்றத அவங்க மத்தியில இவரு போய் அவங்க நோண்டி பேசிட்டு இருக்கிறாரு. இன்னும் யார் அந்த ஊழியத்தை செய்யறா? ஆதி திருச்சபை நாட்கள்ல சுவிசேஷம் அதிகமாய் வளர்ந்ததற்கு காரணம் தெரியுமா? யாரு முட்டி போட்டு வீட்டுல வந்து ஜோம் பண்ணிக்கிட்டு, ஆண்டவரே இந்திய தேசத்தை ரட்சிங்க ஆண்டவர், யாரும் ஜோம் பண்ணல. ஏங்க பைபிள்ல ஒரு வசனம் காட்டு,
இஸ்ரவேல் தேசத்தை ரட்சியும் யாருன்னா ஒருத்தர் ஜோம் பண்ணாங்களா உட்காந்துட்டு? கிடையாது. என்ன பண்ணாங்க தெரியுமா? சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்தார்கள், அதை மற்றவர்களுக்கு போதித்தார்கள். போதிக்கப்பட்ட ஆட்கள் இன்னும் அதிகமாக பயிற்சி பெற்றார்கள். எல்லாரும் புறப்பட்டு போய் அறியாத மக்கள் இடத்துல போய் உங்களுடைய அறிவு தவறு, கிறிஸ்துவை அறிகிற அறிவு தான் சரி அப்படின்றத பேச ஆரம்பிச்சாங்க. இதனால என்னாச்சு? பிரச்சனை வந்தது. இதனால என்னாச்சு? பகை உண்டாச்சு. இதனால ஒரு எக்ஸ்ட்ரீம்ல எப்படி போச்சு? சீஷர்களை கொண்டாங்க. செத்தாலும் பரவாயில்ல சாவரோன்னு சொல்லி செத்தாங்களே தவிர இயேசுவை பற்றி பேசுவதையோ மற்ற தெய்வங்கள் எதுவும் தெய்வம் அல்ல, இயேசு ஒருவர் தான் பரலோகத்துக்கான வழி அப்படின்றத பேசுவதை ஒருபோது நிப்பாட்டவே கிடையாது. ஒருபோது நிப்பாட்டுவதே கிடையாது. இன்னைக்கு சபையில போதிக்கிறது இல்லை. இந்திய தேசத்திற்கு இயேசுவை பற்றிய அறிவு, சுவிசேஷ செய்தி இந்திய தேசத்திற்கு வந்து 2000 வருஷம் ஆச்சு. 130 கோடி பாப்புலேஷன் தாண்டிருச்சு. இன்னும் அடுத்த சென்சஸ் இன்னும் எடுக்கல. இப்ப எடுத்தா தெரியும் இன்னும் எவ்வளவு எத்தனை கோடி இருக்குன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு எப்படி 150 கோடி சாதாரணமா வரும்னு நினைக்கிறேன் நான். இப்போதைக்கு சொல்லுவோமே 130 கோடி பாப்புலேஷன். கிறிஸ்தவருடைய எண்ணிக்கை இந்திய தேசத்தில் எவ்வளவு தெரியுமா? 3%, மேக்சிமம் 3.5%. 2000 வருஷம் ஆச்சு. ஏன் தெரியுமா? ஏன்னா நீ ஊழியக்காரங்களுடைய போதனைகள், பிரசனங்கள் எப்படி இருக்கு தெரியுமா? நீ சரியில்லை, நீ மனம் திரும்ப, நீ சீக்கிரம் பரிசுத்தமாக, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இப்ப நான் சீக்கிரமா பரிசுத்தமாகணும், நான் இன்னும் ஒழுக்கமாகணும், நான் இன்னும் சரியாக என்ன பண்ணும் பாஸ்டர்? சர்ச்சைக்கு ஒழுங்காவா, நல்லா ஜெபம் பண்ணு. இதுதான் பண்ணுறாங்க காலங்காலமா. உன்னுடைய ஜெபத்தாலே நீ ரெகுலரா சர்ச்சுக்கு வந்து ரெகுலரா பிரேயர் பண்ணி ரெகுலரா ஃபாஸ்டிங் போட்டு ஆண்டவரே ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் சொல்றதுனால நீ எக்ஸ்ட்ரா பரிசுத்தம் ஆக போறது இல்லை. தேவன் நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறவராக இருக்கிறார். அவர் சிலுவையில் மரித்தார். அவரை விசுவாசிக்கிறவனை அவர் தம்முடைய பிள்ளையாக மாற்றினார். அவர் இயேசு நம்முடைய பாவங்களை மன்னித்தபடினால அவர் வாக்குப்படின ஆவியானவர் இனி நமக்குள்ள வாசமா இருக்கிறார். இப்ப நல்லா கவனி, பரிசுத்தமுள்ள ஆவியானவர் பாவியாகி நமக்குள்ள எப்படி வாசம் பண்ண முடியும்? சொல்லுங்க, முடியுமா? He is all holy. அவர் கடவுள். அவர் ஆவியானவர் பிதாவை போல, இயேசுவை போல தேவன். அவர் கடவுள். அவர் எப்படி நமக்குள்ள வாசம் பண்ண முடியும்? நம்ம பாவியாச்சே. இத பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், அடிப்படையான சத்தியமே நிறைய மக்களுக்கு புரியதில்லை. இயேசு நம்முடைய பாவத்திற்கான விலை கிரயத்தை முழுமையாய் செலுத்தி முடித்தபடினால இயேசுவே உன்னையும் என்னையும் பாவியா பார்க்கிறதே கிடையாது. அதற்காக தான் இயேசு மன்னித்தார். மன்னித்த இயேசுவை நீயும் நானும் விசுவாசிக்கிறேன் என்பதை ஆவியானவர் அறிந்தபடினாலதான் அந்த ஆவியானவர் தைரியமாய் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். ரைட்டா? ஆண்டவரே உன்னை என்னையும் பாவின்னு பார்க்கல. நீ நானும் போக முடியாத பரலோகத்தை இயேசு இலவசமாய் கொடுத்திருக்கிறார். ரட்சிப்புன்ற பேர்ல ரட்சிக்கப்பட்ட பொழுது அவரே நம்மளை நீதிமான் ஆக்கினார். அவரே நம்மளை பரிசுத்தப்படுத்தியும் இருக்கிறார். ரோமர் 8:30 வாசிங்க. இந்த கொரிந்தியருக்கு மறுபடியும் வரலாம். ரோமர் 8:30 வாசிங்க. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமானாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். போதுமா? சரி, எவர்களை முன்குறித்தாரோ, முன்குறிப்பு யாருடைய செயல்? நம்மள்தான், ஆண்டவர் தான். ஆண்டவர் தான். எவர்களை அழைத்தாரோ, அழைத்தது யாருடைய செயல்? எந்த ஆண்டவர் தான். சரி, மூணாவது அழைத்தவர்களை என்னவா மாத்தினாரு? நீதிமான்களாக்கினார். நீதிமானா நம்ம நீதிமான் ஆகிறோமா? இல்ல என்னை முன்குறித்து என்னை அழைத்தவர் என்னை நீதிமான் ஆக்குறாரா? அப்புறம் நம்ம நீதிமான் ஆகிறதுக்கு இங்க பிரயாசப்படுறதுக்கு என்ன இருக்கு? ஒண்ணும் கிடையாது. சரி, நீதிமான் ஆக்கியவர் நம்மளை இப்ப என்ன பண்ணிருக்கிறாரா? அதுதான் பரிசுத்தம், மகிமைப்படுத்தி. அப்போ நல்லா கவனி, ரட்சிக்கப்பட்ட பிறகு நீ நீதிமான் ஆக போறது இல்ல. ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு 10 வருஷம் கழிச்சு நீ பரிசுத்தவன் ஆக போறது இல்ல. ரட்சிக்கப்படுற அதே நொடியில் ரட்சிப்பை இயேசு இலவசமாய் தருகிறது போல தேவன் தம்முடைய நீதியையும் தேவன் தம்முடைய பரிசுத்தத்தையும் நமக்கு இலவசமாய் கொடுத்திருக்கிறார். நல்லா கவனிக்கணும். அவர் நம் பாவத்தை மன்னித்தார்னு சொல்றோம் பார்த்தீங்களா? மன்னிப்பு மாத்திரம் இலவசமா கிடைக்கல, அந்த மன்னிப்பை விசுவாசித்து நமக்கு நீதியையும் பரிசுத்தத்தையும் கர்த்தர் இலவசமாய் கொடுத்திருக்கிறார். என்ன விஷயம் தெரியுமா? உன்னால நீதிமான் ஆக முடியாது, அதான் அவரும் ஆக்கினார். உன்னால பரிசுத்தவன் ஆக முடியாது, அதான் அவரும் ஆக்கினார். உன்னால என்ன பண்ண முடியும் தெரியுமா? அவர் கொடுத்த பரிசுத்தத்தை பாவம் பண்ணி கெடுக்க முடியும்.
அவர் அவர் கொடுத்த நீதிமான் என்ற காரியத்தை அநீதியான காரியத்தை செய்து கெடுக்க முடியுமே தவிர உன்னால் நீதியை சம்பாதிக்க முடியாது, உன்னால பரிசுத்தமா மாறவும் முடியாது. நீ கெடுக்காம இருந்தா மட்டும் போதும். விசுவாசத்தால் அவரே நம்ம நீதிமானாக்குறாரு, அவரை நம்மளை பரிசுத்தப்படுத்தவும் செய்கிறார். இப்ப நல்லா கவனி. ரட்சிப்பில் எனக்கு நீதியும் பரிசுத்தமும் இலவசமா கிடைச்சிருக்கு அப்படின்ற அடிப்படையான சத்தியம் இன்னைக்கு போதிக்கப்படாதபடினாலதான் இன்னைக்கு சபைகள்ல மக்களை பரிசுத்தப்படுத்தணும், மக்கள் பரிசுத்தமாகணும். நீ பரிசுத்தமா வாழலனா நீ பரலோகம் போக மாட்டே. போதிக்கிற நாம் போவனா? கிரியின் அடிப்படையில் எந்த ஊழியக்காரர் பரிசுத்தவான் சொல்லுங்களேன்? உலகத்துல, இந்த உலகத்துல ஒரு மனுஷன் நான் பரிசுத்தவான் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? இதுதான் நிறைய பாஸ்டர்ஸ் கேட்டேன். கேட்டா என்னென்ன திருடன் பாக்குற மாதிரி பாக்குறாங்க. எங்க அப்பா ஒரு 30 வருஷமா பாஸ்டர் ஆகிறாரா? இதெல்லாம் பிரபலமான அனுபவமான இந்த பெரிய பெரிய சர்ச் பில்டிங் வச்சிருக்கிற பாஸ்டர்ஸ் நிறைய பேர் வீட்டுக்கு வருவாங்க, பல காரணங்களுக்கு வருவாங்க, அப்பா பார்க்க பேச வருவாங்க. அப்ப வரும்போதெல்லாம் அவங்ககிட்ட ஒரு பாஸ்டர்கிட்ட பேசினேன். அவருக்கு கல்யாணம் ஆகி ஒரு மனைவி, 9 பிள்ளைகள். ஆமா, 9 பிள்ளைகள். அது 2-3 பிள்ளைகள் கல்யாணம் ஆயிடுச்சு. அதுல என்னோட வயசுல ஒரு பெரிய பையன் தான் அவரோட மூத்த பையன். அப்போ ஒரு வீட்டுக்கு வந்திருக்கும் போது இந்த ரட்சிப்பு, நீதிமான் பரிசுத்தமாக்கப்படுதல், இதை பத்தி பேசிட்டு இருந்தேன். ஏதோ சம்திங் டாபிக் ஸ்டார்ட் ஆன அவர் சொன்னாரு, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியும் வசனம் சொல்லுது இல்ல அப்படின்னாரு. எபிரேயர்ல இருக்கு பாஸ்டர், நான் நம்புறேன், எனக்கு மீனிங் நல்லா தெரியும். ஆனா நீங்க என்ன மீனிங்ல சொல்றீங்க தெரியுமா? நானாவே என் கிரியின் அடிப்படையில் நானாவே பரிசுத்தமா இருந்தாதான் நான் தேவனை தரிசிக்க முடியும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நீங்க பரிசுத்தம் ஆயிட்டீங்களான்னு கேட்டேன். நீங்க இதனை போதிக்கிறீங்க, அப்ப முதல்ல நீங்க ஆயிட்டோம்ல, அப்புறமா மற்றவங்க போதிக்கணும். நீங்க இப்ப கிரியில நீங்க பரிசுத்தம் ஆயிட்டீங்களா, நான் பரிசுத்தம்னு சொல்லுவீங்களான்னு கேட்டேன். அது ஆயிடுவேன், அது ஐநாகரன் நான் அப்படின்னாரு. ஐநாகரிங்களா? சரி, எப்ப ஆகி முடிவீங்கன்னு கேட்டேன். எப்ப பரிசுத்தவன் ஆகி முடிவீங்கன்னு கேட்டேன். அவருக்கு நான் இப்ப நல்லா கவனிங்க, கேள்வி கேட்கும் போதுதான் அவங்க எங்க லாக் ஆகிறாங்கன்றது அவங்களுக்கே புரிய வருது. அது வரைக்கும் முட்டா பயல்க ஒரு இந்த சொன்னதே சொல்லுமா கிளிப்புள்ள மாதிரி அப்படியே இதே பிரசங்கத்தை திருப்பி 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 இனி கேள்வி கேட்க ஆள் இல்லை. அதுதான் பிரச்சனை. என்ன வந்து நிறைய பேருக்கு என்ன பிடிக்கும், ஏன்னா நான் கரெக்டா கேள்வி கேட்டுருவேன். நான் கேட்கிற கேள்வியில அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே போல் நிறைய பேருக்கு எனக்கு கண்டு ஆகவே ஆகாது, அவன் என்னத்தையே கேட்டுன்னு இருப்பான்டா அப்படின்றான். ஆமாவா? பிரச்சனை எங்கேயோ தான் வரதில்ல, அவர் அறியாம சொல்லிட்டாரு. ஏன்னா நீ கார்ல வரும்போது நான் ஃபோன் பண்ண, அதனால அந்த எஃபெக்ட் உடனே எதிரொலிக்குது. அப்ப அவர்கிட்ட கேட்டேன், சரிங்க பாஸ்டர், ஒருவேளை நான் சொன்னேன், உலக இயல்பா பார்த்தா நீங்க என்னோட வயசுல மூத்தவங்க, சாகணும்னு சொன்னா நீங்க தான் முதல்ல சாவீங்க, அப்புறமா நான் சாவேன். உலக இயல்பா வயசுல நீங்க பெரியவங்க. ஒருவேளை நீங்க மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது கடைசியா நீ சாக இருக்கும்போது நான் உங்களை பார்க்க வரேன், பாஸ்டர் இப்போது பரிசுத்தம் ஆயிட்டீங்களான்னு கேட்டா உங்களால் ஆமான்னு சொல்ல முடியுமான்னு கேட்டேன். அவரு 2 முறை பதில் சமாளிச்சாரு. மரணப்படுக்கைக்கு போனோன்னா சமாளிக்க அவர் தயாரா இல்லை. அப்போ அவர் சொல்றாரு, அது ஆண்டவரை பரிசுத்தப்படுத்துறாருல அப்படின்னாரு. நான் அப்படியே சொன்னேன், இந்த வெங்காயத்தை சபையில போதிக்க வேண்டியது தானே. இப்படியே சொன்னேன், இந்த வெங்காயத்தை சபையில மக்களுக்கும் போதிக்க வேண்டியது தானே அப்படின்னேன். அவங்கள துருவி 2 கேள்வி கேட்ட உடனே, ஐயோ நம்மளால பரிசுத்தமாக முடியாது, ஆயிடுவேன் அப்படின்ட்டு மரணப்படுக்கையில கூட்டு நிக்க வச்ச உடனே ஆக முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே கர்த்தர் பரிசுத்தப்படுத்துறான்னு சொல்ல தெரியுது இல்ல. அப்போ உங்களனா கர்த்தர் பரிசுத்தப்படுத்திடுவாரு, மக்கள்னா நீ பரிசுத்தமாக. எப்படி நீ பரிசுத்தமாக முடியும்? எப்படி நீ ஒழுங்காக முடியும்? எப்படி நீ உனக்கு கிரியைகள் எப்படி நீதிமானாக முடியும்? அவரே நம்மளை நீதிமானாக்கி இருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அவரே நம்மளை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு வேதம் போதிக்கிற அடிப்படையில், வசனங்கள் சொல்லப்பட்டிருக்க சத்தியத்தின் அடிப்படையில் நம்ம இல்லவே இல்லை. கிறிஸ்தவ சமுதாயம் சுத்தமா இல்லை. சர்ச்சைக்கு போ, கை தட்டு, பாட்டு பாடு, கையை தூக்கி ஆராதி, அழுது ஒரு சாட்சி சொல்லு, அழுது ஆராதனை பண்ணு, உட்கார்ந்து செய்தி கேளு, முடிஞ்சோடனே எழுந்து வீட்டுக்கு போயிடு. அப்புறம் என்ன பண்ணுவோம்? பிரியாணி சாப்பிடுவோமா? சர்ச்சு முடிச்சுட்டு பிரியாணி சாப்பிடுவியா? நான் சர்ச்சு முடிச்சுட்டு இங்கே வந்துட்டேன், எனக்கு எங்க டைம் இல்லை பிரியாணி சாப்பிடலாம். அடுத்த சண்டே சர்ச்சு வா மறுபடியும். ஆமாவா? இப்படியே வாழ்க்கை போகும்.
கர்த்தருக்காக வாழணுன்ற அந்த ஒரு வைராக்கியம் துளி அளவும் இல்லை. ஏன் இல்லை? ஏன்னா ரட்சிப்பை சார்ந்து இருக்கக்கூடிய அடிப்படையான உபதேசத்தையே இங்க மொத்தமா சொதப்பி வச்சிருக்காங்க. எல்லா கிறிஸ்தவனுடைய ஒரே ஆசை என்ன தெரியுமா? நான் செத்தா எப்படியாவது பரலோகம் போயிடணும். என்ன ஆசை? வாக்கு பண்ணினவர் வாக்கு மாற மாட்டாரு. 1 யோவான் 2:25 சொல்லுது, நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பதை அவர் செய்த வாக்கு தத்தம். இது ஒரு பெரிய பரிதாபம். என்னன்னா, இது 1 யோவான் 2:25 எல்லா கிறிஸ்தவர்களும் மனப்படமா தெரியும், வசனம் மனப்படமா தெரியும். ஆனா சத்தியம் மில்டன் கவனிக்கிறியா? வசனம் மனப்படமா தெரியும், ஆனா என்ன தெரியாது? சத்தியம் தெரியாது. நித்திய ஜீவன் அளிப்பேன்னு வாக்கு பண்ணிருக்கிறாரு. அவர் சொன்ன வாக்கு தத்தத்திற்காவது எனக்கு கண்டிப்பா கொண்டு போயிடுவார் என்ற நம்பிக்கை இல்லை. நம்ம எப்படியாவது வாழ்ந்து, நம்ம எப்படியாவது பரிசுத்தமாய், நம்ம எப்படியாவது பரலோகம் போயிடணும். அப்ப என்ன ஆகுது? இங்க கர்த்தருக்காக நான் வாழ்ற வாழ்க்கைனா என்ன, அதை மறந்துட்டு நான் எப்படியாவது பரலோகம் போகணும். அதாவது நீ பரலோகம் போறதுக்கு இயேசு ஏற்கனவே செஞ்சு முடிச்சிட்டார். 2 காரியங்கள். நீ என்ன பண்ணாலும் நீ பரலோகம் போக முடியாது. அதனால உன்னை பரலோகத்தில் கொண்டு போறதுக்காக இயேசு எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அப்போ நான் என்ன பண்ணாலும் பரலோகம் போக முடியாது, ஆனா அவர் விசுவாசிச்சா கண்டிப்பா போக முடியும். கரல தெரியல சொல்லுங்க. இயேசு விசுவாசிச்சா பரலோகம் கண்டிப்பா உண்டு. இன்னைக்கு இது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. இந்த பேசிக் நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. இப்ப அதனால என்ன ஆகி போச்சு? எப்படியாவது பரலோகம் போயிடணும் பாஸ்டர், எப்படியாவது. ஆமா, ஒரு 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 அவிசுவாசிகள் மத்தியிலே, ரட்சிக்கப்படாத மக்கள் மத்தியில் கேட்க வேண்டிய கேள்வி என்ன கேள்வி தெரியுமா? இன்றைக்கு செத்தால் உன் நித்தியத்தினை எங்கே கழிப்பாய்? எங்க பேச வேண்டிய கேள்வி? அவிசுவாசிட்டு கேட்க வேண்டிய கேள்வி. ஆனா இன்னைக்கு சபையில ஸ்பெஷல் ஸ்பீக்கர்ன்ற பேர்ல ஒருத்தர் கூட்டு வந்தாச்சுன்னா இந்த கேள்வியை சபை மக்களை பார்த்து கேட்காம இந்த ஊழியக்காரன் செய்தியே முடிக்க மாட்டான். இந்த கேள்வியை கேட்டு மக்களும் பயந்து போய் ஐயோ பாதாளம் போயிடுவோமோ, ஐயோ பாதாளம், இன்றைக்கு செத்தால் உன் நித்தியத்தை எங்கே கழிப்பாய் அப்படின்னு ஒரு கேள்வி ஒரு ஊழியக்காரன் கேட்கறான்னா சம மக்களா மொத்தமா சேர்ந்து கோரஸா பரலோகத்துல கழிப்போம் சொல்ல வாய் வருதா? சொல்ல மாட்டோம். ஏன் சொல்ல மாட்டோம்? எனக்கு ரட்சிப்பினுடைய அடிப்படையான உபதேசத்தையே மொத்தமா சொதப்பி வச்சிருக்காங்க. அப்போ நான் பரலோகம் போறதுக்கு எப்படியாவது பரலோகம் போயிடணும் அப்படின்றதுல நம்மளோட கவனத்தை அதிகமா போட்டு வாழ வைக்கிறாங்களே தவிர, நான் பரலோகம் போறது கேரண்டி ஆயிடுச்சு ஏற்கனவே, இப்ப அதை பத்தி எனக்கு எந்த சிந்தனையும் இல்லை. நான் பூமியில வாழ்ற நாட்கள்ல இயேசுக்காக என்ன பண்ணணும், அந்த யோசனை வரமாட்டேங்க. அதுக்கேற்ற மாதிரி எல்லா செய்திலையும் காரு தருவார், வீடு தருவார், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோடு பெருகவே பெருக பண்ணி ஒரு பிள்ளையை பத்தி ஃபேமிலி பிளானிங் பண்ணியாச்சு ஏற்கனவே. இதுக்கப்புறம் எங்க பெருக போற? நீ பெருகின்னு தான் இருக்கணும், அந்த பெருகலாம் முடியாது. ஆமா, உன் சந்ததியை வானத்து நட்சத்திரத்தை போல பெருக பண்ணுவேன். இங்க 2 பிள்ளையை பெற்ற உடனே 25 வயசு பொண்ணு கேள்வி மாதிரி ஏறா பாக்கிறதுக்கு. அது ஐயோ அம்மா முடியல, ஆத்தா முடியல, கை முடியல, கால் முடியல, நீ கையை பிடி, நான் காலை பிடி, அப்படி ஆயிட்டு நட்சத்திரத்தை போல பெருக. ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தமே வேற. அந்த வாக்குத்தத்தம் கிறிஸ்து இயேசு மூலமாய் நிறைவேறுதுன்னு சொல்லி கொலோசியர்ல பவுல் சொல்றாரு. ஆபிரகாமுக்கே அது நேரடியாக நடக்க கிடையாது. ஆபிரகாமுக்கு கிடைச்ச வாக்குத்தத்தம் உன் சந்ததியை நட்சத்திரத்தை போல பெருகப்படும் சொன்ன வாக்குத்தத்தம், அது ஆபிரகாமை வச்சு மட்டுமே நேரடியாக நிறைவேறல. ஆபிரகாம் சந்ததியில் இயேசு வந்து இயேசுவை விசுவாசிக்கிற எல்லாருமே ஆபிரகாமின் குமாரர்களாகிறார்கள். சகையை வீட்டுக்கு போறாரா? போனாரா இல்லையா? என்ன சொன்னாரு? இவனும் ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறான்னு சொன்னாரு. பார்த்தீங்களா? நான் ஆபிரகாம் சந்ததியில பிறந்தான் இல்ல, அந்த சந்ததி கிறிஸ்துவே. கொலோசியர்ல பவுல் சொல்றாரு அந்த சந்ததி கிறிஸ்துவே. அப்ப ஆபிரகாமுடைய சந்ததி நேரடியா பார்த்தா இஸ்ரேல் மக்கள். இஸ்ரேல் நாட்டு மக்களை கணக்கெடுக்க முடியுதா? ஈஸியா முடியுது. இஸ்ரேல் மக்கள் இஸ்ரேலுடைய நிலப்பரப்பு தமிழ்நாடு சைஸ் கூட இல்ல. ஆக்சுவலா தமிழ்நாட்டு மக்கள் தொகையை கணக்கெடுக்க முடியுது. இஸ்ரேல் மக்கள் தொகை ஈஸியா கணக்கெடுத்துடலாம். இந்த வார்த்தை நல்ல கவனி. உங்களுக்கு இது ஞாபகம் இருக்கா? தாவீது இஸ்ரவேல் ஜனத்தை தொகையெடுக்கும்படிக்கு பிசாசு தாவீதினுடைய இருதயத்தை நிரப்பினான். வசனம் வாசிக்கிறீங்களா? யாராவது ஞாபகம் இருக்கா? தெரியுமா? தெரியாது. ஏன்? சந்ததி நாட்டில் மக்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க, நான் நல்ல சிறப்பு அரசாளனும் அப்படின்ற காரியத்திற்காக மக்களை கணக்கெடுத்தான். அதுல என்ன தப்பு இருக்கு? அது ஏன் பிசாசு மூலமா தாவீது பண்ணான்னு வசனம் சொல்றது ஏன் தெரியுமா? ஏன்னா இன்னும் இயேசு வரல.
இப்ப இயேசு கிறிஸ்து மூலமாய் யார் யாரெல்லாம் இயேசு விசுவாசிக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே ஆபிரகாமின் பிள்ளைகள் தான். உலகம் ஃபுல்லா கணக்கு வச்சுக்கோ. இப்ப சொல்லு, உலகம் ஃபுல்லா ரட்சிக்கப்பட்ட எத்தனை பேர் கணக்கு முடியுமா? வாய்ப்பே இல்லை. அதுதான் ஆபிரகாம் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், உன் சந்ததி நட்சத்திரத்தை போல பெருக பண்ணுவேன். இனி அந்த வாக்குத்தத்தமே கிடையாது. இன்னைக்கு அந்த வாக்குத்தத்தம் இல்ல, முடிச்சு போச்சு. ஆபிரகாமோடு முடிச்சு போச்சு. அதுவும் ஆபிரகாமுக்கு நேரடியாக நடக்கல. ஆபிரகாம் சந்ததியில இயேசு இன்னைக்கு பூமியில மனிதனாய் அவதரித்து மரித்து உயிர் தெழுந்தாரோ அன்னைக்கு நிறைவேறிச்சு எல்லாமே. அதான் நம்ம 1 Corinthians 2ஆம் அதிகாரத்தில் நினைக்கிறேன், எல்லா வாக்குத்தத்தங்களும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும். எல்லா வாக்குத்தத்தத்துக்கும் சொந்தக்காரர் இயேசுதான். எல்லா வாக்குத்தத்தங்களையும் நிறைவேற்றி முடித்தவர் இயேசுதான். இனி அது புரிய மாட்டேங்குது. அப்போ கிறிஸ்தவ மதத்தை விட்டு வெளியே வந்தா பைபிள் புரிய ஆரம்பிக்கும். என்னாலும் பரவாயில்ல, வார்த்தையை காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. என்னாலும் பரவாயில்ல, பைபிள் ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு அது ஏன் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்திலாம் பேசக்கூடாது. என்ன எழுதப்பட்டிருக்கோ, என்ன அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கோ அது மட்டும்தான் சத்தியம். அந்த சத்தியத்தை ஃபாலோ பண்ணி தான் ஆகணுன்ற ஒரு வைராக்கியம் ஒருத்தருக்குள்ள வருது அப்படின்னா அவன் கிறிஸ்துவை பின்பற்றுறான்னு அர்த்தம். ஆமா, கடைசி நாட்கள் ஆண்டவர் வைராக்கியம் உள்ள ஆட்களை கத்த தேடுறாரு. ஏதோ சும்மா சர்ச்சைக்கு வந்தோம், ஏதோ கையை தட்டோம், பாட்டு பண்ணது 4 பேர் வேடிக்கை பார்த்தோம், ஏதோ மாசத்துக்கு ஒரு முறை சர்ச்சைக்கு வந்தோம், ஏதோ அப்படியே அங்க போனோம் இங்க போல, அந்த மாதிரி ஆட்கள் ஆண்டவர் குண்டூசி அளவு கூட பயன்படுத்த போறது கிடையாது. கர்த்தருக்காக இந்த பூமியில தேவ ராஜ்யத்துல நீ பயன்படவில்லை என்றால் பரலோகத்துல நீ பரலோகம் போயிடுவே. ஆனா பரலோகத்துல உனக்குரிய ஸ்தலங்கள் ஒருபோது கிடைக்கப்படாது. யோவான் 14ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாசிங்க. யோவான் 14ஆம் அதிகாரம் முதல்ல இருந்து. யோவான் 14ஆம் அதிகாரம், John chapter 14 verse 1 onwards. யோவான் 14. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஓகே. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் வந்து என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். போதும். நான் போகிற இடத்தையும் அறிந்திருக்கிறீர்கள், வழியும் அறிந்திருக்கு. கரெக்டா? ஆமா. இப்ப கவனி, நீ செத்தா பரலோகம் போவியே போக மாட்டியான்றது இல்லை இப்ப கேள்வி. நீ மரித்தால் கண்டிப்பா பரலோகம் போவ. நீ மரிக்கும் பொழுது உனக்குன்னு சொல்லி ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண இயேசு போயிருக்காருல்ல, அந்த ஸ்தலத்தை நீ பெறுவியா? உனக்கென்று இயேசு ஏற்படுத்துகிற ஸ்தலத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியுமா? அதற்கான கிரியைகளை பூமியில் செஞ்சிருக்கியா? ரட்சிப்பு இலவசம், ரட்சிப்பு ஃப்ரீயா பரலோகத்துக்கு கொண்டு போயிடும். உன்னை பரலோகம் போறது பெரிய விஷயம் கிடையாது, அது இயேசு இலவசமாய் தராரு. பரலோகத்துக்கு போயிட்ட பிறகு நியாய தீர்ப்பு நாளில் அவனோட கிரியைகளுக்கு தக்க பலனை தருவதற்காக இதோ சீக்கிரமாய் வரேன்னு சொல்லி சொன்னார்ல. அப்போ உனக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்க விசுவாச அளவில் நீ என்ன வேலை செஞ்ச? ஊமல வைக்கப்பட்டிருக்க சுவிசேஷத்தின் திட்டத்தை எத்தனை பேருக்கு சொன்ன? தேவ ராஜ்யத்துல எத்தனை ஆத்துமக்களை ஆதாயப்படுத்தின? இயேசு செய்த வேலையை தொடர்ந்து நீ செய்வதற்காக தான் உன் வேலையை அவர் சிலுவையில் முடிச்சு அவர் வேலையை உன்னை செய்ய சொல்லி வச்சுட்டு போயிருக்காரு. நாம எல்லாம் இயேசுவின் பிரதிநிதிகளா இருக்கிறோம். வசனம் தான் சொல்லுது, we are ambassadors of Christ. இனி அதை பத்தி யாருக்கும் அக்கறை இல்லை. அப்படியே சபையில் ஏதாவது ஒரு விசுவாசி தான் வீட்டில் ஒரு ப்ரேயர் மீட்டிங் ஸ்டார்ட் பண்றேன், எங்க வீட்டு பக்கத்தில் யாரும் சர்ச்சைக்கு வரமாட்டாங்க பாஸ்டர், ஃப்ரெண்ட்ஸ்ன்ற பேர்ல வாரத்தை ஒரு நாள் வீட்டில் கூப்பிட்டு அவங்களுக்காக ப்ரேயர் பண்றேன், ப்ரேயர்னா வராங்க, நல்லது நடக்கும்னு வராங்க, அது வழியே எப்படியாவது இயேசுவை பத்தி சொல்றேன் அப்படின்னா அது தடுக்கிற முதலாளி யாரு? பாஸ்டர் தான். யாரு கேட்டு ஊழிய ஆரம்பிச்ச? அனுமதி கேட்டியா? கண்டிப்பா ஊழியக்காரர் தெரியப்படுத்தணும், கண்டிப்பா அனுமதி கேட்கணும். அனுமதி கேட்கும் போது ஊழியக்காரன் ஒருபோதும் ஊழியத்துக்கு நோ சொல்லவே கூடாது. அழைப்பு இருக்கா உங்களுக்கு? அழைப்பு இல்லாம பண்ணாதீங்க அப்படின்றோம் ஒரே வார்த்தையில். அழைப்பு இல்லாம எப்படி ஊழியம் ஒரு மனிதனால் பண்ண முடியும்? அதை பண்ணணும்ன்ற ஆர்வம் ஒருத்தர்கள் வருது அப்படின்னா அதுக்கே தேவன் அவனை அழைத்திருக்கிறார் அப்படின்றது அர்த்தமே. அல்லேலூயா. அலோ பண்ண மாட்டாங்க, நடத்த அலோ பண்ண மாட்டாங்க, விட மாட்டாங்க. அப்போ நீ செத்தா பரலோகம் போவியன்றதில்லை கேள்வி. இன்னைக்கு செத்தினா உனக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஸ்தலத்தை நீ பெற்றுக்கொள்வியா? உனக்காக இயேசு நியமனம் பண்ணியிருக்கிற இடத்தை நீ பெற்றுக்கொள்வியா? உனக்கான கிரீடங்களை நீ பெற்றுக்கொள்வியா? பேதுரு, பவுல், யாக்கோபு, யோவான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க, ஜீவ கிரீடம், வாடாத கிரீடம், அழியாத கிரீடம், மகிமையின் கிரீடம். என்ன கிரீடம் உனக்கு தரப்போறாருன்னு தெரியல, என்ன இடத்தை தரப்போறாருன்னு தெரியல. அதை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீ இயேசுவுக்காக வாழணும், சுவிசேஷம் அறிவித்து வாழணும்,
வசனத்தின்படி வாழணும், வார்த்தையின்படி வாழணும். கலாத்தியர் 1 அதிகாரம், கலாத்தியர் 1 அதிகாரம் 8வது வசனம். 7 சேர்த்து வாசிப்போமா? வேறொரு சுவிசேஷம் இல்லை. சிலர் உங்களை கலகப்படுத்தி, சிலர் என்ன பண்றாங்க உங்களை? அந்த சிலர் யாரு? போதிக்கிறவன் தான், போதகர் தான். கலகப்படுத்தி கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை புரட்ட, கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்களே அல்லாமல் வேற அல்ல. சுவிசேஷம் என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன சொல்ல? சுவிசேஷம் என்னப்பா? இயேசு கேட்கலடா, சத்தமா சொல்றா. இல்ல அதான் சொல்றான், சொல்றான் இயேசு. ஏமா அம்மா உன் புஸ் அவள் தான் பேசுவானா? மாமா சத்தமா பேசணுமா? அவன கிரேச மகன தொண்டை கட்டிக்குது, அவன் நல்லா இருந்தானா அவள் தான் அப்படி வந்துட்டு இருக்கும் மேல இருந்தாலும் கீழே. சத்தமா சொல்லு. எடுத்து சுமந்து சிலுவையில் மரித்து எழுந்தார். இதை விசுவாசிக்கணும்னு என்ன ஆகுது? பாவம் மன்னிக்கப்படுது. பாவம் மன்னிக்கப்பட்டா எங்கதான் போய் ஆகணும்? ஆமா, உன் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சுன்னா தலையிழுத்து பரலோகம் தான் போய் ஆகணும், வேற வழியே கிடையாது. பாவம் மன்னிக்கப்படலைன்னா நீ பாதாளம் தான் போய் ஆகணும், வேற வழியே கிடையாது. இதுதான் சுவிசேஷம். இன்னைக்கு இத ரட்சிக்கப்பட்ட மக்கள் மத்தியில மாத்தி பேசுறாங்களா இல்லையா? பேசுறாங்களா இல்லையா? அது ஊழியக்காரனா இருந்தாலும் பரவாயில்ல, எவனா இருந்தாலும் பரவாயில்ல, அவன் கள்ள உபதேசி தான். நான் சொல்லல, பவுல் சொல்றாரு. இது மட்டும் இல்ல, அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல், நாங்களாவதுனா உங்களுக்கு சரியான சுவிசேஷத்தை நான் சொன்னேன்ல, அவர் விசுவாசினா கண்டிப்பா பரலோகம் போயிடுவேன் நான் சொன்ன பத்தியா? அதை ஒருவேளை நாங்களே மாத்தி பேசினாலும், நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற இதான். இப்ப யோசிப்பாரு, இப்போ நான் வார்த்தையை வாசிச்சு இதுல இருக்கிறத எக்ஸ்ட்ரா பிட்டே போடாம அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இதை நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு தேவ தூதன் அப்படியே எல்லாம் கண்ணு தெரியுற மாதிரி, இந்த பின்ட்ரஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர 3D கிராஃபிக் எஃபெக்ட்ஸோடு இருக்கும். அந்த மாதிரி நீ எதிர்பார்ப்பதோட பயங்கரமா ஒரு தேவ தூதன் நேரில் இறங்கி வந்து நின்று என்ன கை காட்டி, இவர் நம்பாதீங்க, தப்பா போதிக்கிறார் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்பாலை போ சாத்தானே, கரெக்டான வார்த்தை. துரத்தி ஏய் பிள்ளை படாமல் இடம் இல்லை படாது. ஏன்னா பவுல் சொல்றாரு, நாங்க சொன்ன சுவிசேஷத்தை ஒருவேளை நாங்களே மாத்தி பேசினாலும், இல்லாட்டி பரலோகத்துல தேவ தூதன் இறங்கி வந்து அவன் மாத்தி பேசினான். வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனா இருக்க கடவன். இனி நிறைய பாஸ்டருங்க சாகர நாட்கள்ல வியாதியிலையும் வலியிலையும் ஆக்சிடென்ட்லயும் கொடூரமா சாவறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க சுவிசேஷத்தை மாத்தி பேசி சாபத்தை வாங்கிக்கிட்டதுதான் காரணம், வேற ஒண்ணுமே கிடையாது, வேற ஒண்ணுமே கிடையாது. யாக்கோபு 3 அதிகாரம் 1 வசனத்துல வசனம் சொல்லுது, பைபிள் சொல்லுது, அதிக ஆக்கினை உண்டு என்பதை அறிந்து அநேகர் போதகர் ஆகாதிருப்பீர்களாக. ஆக்கினை அப்படின்னா பாதாளம் இல்லை. There is a strict judgment. அதிக ஆக்கினை அப்படின்னா போதிக்கிறவனை கர்த்தர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா நியாயந்திருப்பாராமா. ஆமென். போதிக்கிறவன் எப்படி நியாயந்திருப்பாரா? ஸ்ட்ரிக்டா நியாயந்திருப்பாராம். அதனால போதிச்சா கரெக்டா போதி, இல்லாட்டி போதிக்காத. 1 பேதுரு 4:11 மனப்பாடம் எத்தனை பேர் ஞாபகம் இருக்கு? 1 பேதுரு 4:11 சொல்லு பார்ப்போம். ஒரு போதித்தால் தேவனுடைய வார்த்தையின்படியே போதி. அப்போ நான் எதை பேசினாலும் அது கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில தான் இருக்கணும். அது ஸ்பெசிபிக்கா புது உடன்படிக்கையா தான் இருக்கணும். பழைய உடன்படிக்கையில போய் சுவிசேஷம் பேச முடியுமா? சொல்லுங்களேன். பழைய உடன்படிக்கையில போய் தேவராஜ்யத்தை பேச முடியுமா? பழைய உடன்படிக்கையில போய் பரிசுத்தாவின் வல்லமை பேச முடியுமா? பழைய உடன்படிக்கையில போய் பரிசுத்தாவின் வரங்களை பத்தி பேச முடியுமா? இதெல்லாம் எங்க இருக்கு? புது உடன்படிக்கையில கிறிஸ்து இயேசு மூலமாய் நமக்கு மட்டுமே கிடைத்த ஒரு காரியம். புது உடன்படிக்கையில இருந்து தான் பேசணும், இயேசுவை பத்தி மட்டும் தான் பேசணும், இயேசு மூலமாய் தேவ ராஜ்யத்தை தான் பேசணும். இதை மாத்தி பேசினா அவன் சபிக்கப்பட்டவன். அந்த உபதேசத்தை கேட்டு பாஸ்டர் தப்பா பேசுறீங்க இல்ல அப்படின்னு சொல்ல உனக்கு தைரியம் இல்லைன்னா அந்த சபையை விட்டு வெளியேறு.
1000 தான் இருந்தாலும் பாஸ்டர் ஆச்சே, எல்லாருமே சும்மாக்குறாங்களே, நம்ம மட்டும் எதிர்த்து பேசினா தேவையெல்லாம் பிரச்சனை வருமேன்னு சொல்லிட்டு அமைதியா உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா போதிக்கிறவனுக்கு மட்டும் இல்ல சாபம், அதை கேட்டு அமைதியா உட்கார்ந்து இருப்பாரு, உன்னையும் சேர்த்து சாபம் பிடிக்கும். ஆமா, இன்னைக்கு தேவ ராஜ்யத்துல கர்த்தருக்காக நிற்கக்கூடிய ஆட்கள் வைராக்கியமா நிக்கணும். வார்த்தையை மாத்தி பேசினா நீ பேசுறது தப்புன்னு சொல்லக்கூடிய தைரியத்தில் நிக்கணும். அதுக்கு முதல்ல கர்த்தருடைய வார்த்தையில பயிற்சி பெறணும். இந்த ஊழியத்தை பவுல் பண்ணாருன்னு இல்ல, இப்படித்தான் ஊழியம் பண்ணணும்னு சொல்லி கொரிந்து சபை மக்களுக்கு பவுல் லெட்டர் எழுதி அனுப்புறார். அதனால வாசிட்டு இருந்தோம். இப்ப நம்ம 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4-5. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல், எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு ஓகே அவைகளால் நாங்கள் தர்க்கம் பண்ணக்கூடாதுன்னு யாரு சொன்னா? ஆர்கியூ பண்ணக்கூடாதுன்னு யாரு சொன்னா? பவுல் ஆர்கியூ பண்ணலையா? இயேசு ஆர்கியூ பண்ணலையா? இயேசுக்கும் யூதர்களுக்கு வாக்குவாதம் வரல, பவுலுக்கும் யூதர்களுக்கு வாக்குவாதம் வரல, பவுலுக்கும் நியாய சாஸ்திரிகளுக்கு வாக்குவாதம் வரல. வாக்குவாதம் பண்ணக்கூடாதுன்னு யாரு சொன்னா? வாக்குவாதம் பண்ண தைரியமா நிக்கிறவன் எவன் தெரியுமா? இது சத்தியம் எனக்கு தெரியும், நீ தப்பா பேசுற அப்படின்னு அந்த சத்திய அறிவு உள்ளவன் தைரியமா எதிர்த்து பேசுவான். யார் தெரியுமா வாக்குவாதம் பண்ணாதன்னு சொல்லுவான்? எப்பா என்னை கேள்வி கேட்டேன்னு ஒரு பதிலும் தெரியாது, என்ன ஸ்டேஜையும் மைக்கையும் கொடுத்தீங்கன்னா அடிச்சு வெளுத்து பிரசங்கன்ற பேர் அடி விளாசுவேன் நான் அப்படின்றவன் தான். கேள்வி கேட்டா பதில் சொல்ல தெரியாது. அந்த ஆட்கள் என்ன சொல்லுவாங்க? வாக்குவாதம் சமாதானமா போக. சத்தியத்தை கீழ்ப்படியாத உன்னோட என்னடா விளக்கண சமாதானம்? எனக்கு ஒண்ணு சொல்லல, சென்ட்ரலா சொல்றேன். சத்தியத்தை கீழ்ப்படிய மாட்டான், சத்தியத்தை ஆரோக்கியமான உபதேசத்தை பேச மாட்டான். அவங்கிட்ட போய் நான் ஏன் சமாதானமா இருக்கணும்? அவங்கிட்ட அன்பு காட்டுறது என்கிட்ட இருக்குது. பிசாசு நேர்ல வந்தா ஏசு அன்பா இருக்க சொல்லியிருக்காருன்னு பிசாசை பார்த்து அன்பா இருக்குன்னு கை கொடுத்து சமாதானம் டாட்டும் சொல்வியா? சொல்லு. அப்புறம் சொன்னாலும் சொல்லுவாங்களா? யார் சொன்னாத? அங்க சொன்னாலும் சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட். ஏசு அன்பா இருக்க சொன்னாரு. எல்ஜிபிடி கம்யூனிட்டியில் போய் ஜாயின் பண்ணிடலாமா? ஏசு அன்பா இருக்க சொன்னாருன்னு. எத்தனை கிறிஸ்தவர்கள் எல்ஜிபிடி கம்யூனிட்டியில் இருக்காங்க தெரியுமா? கேட்டா அவங்க சொல்றதுன்னா ஜீசஸ் told to show love. Who cares with whom you sleep with? Don't call that as love. நீ அவன் கூட படுகிறன்றத வச்சா உன் அன்பு பாசம் நேசம் இருக்குது, அது பேர் விபச்சாரம். அவங்க கேட்டா ஏசு நேசிக்க சொன்னார், நாங்க நேசிக்கிறோம் அப்படின்றான். போயிடலாம், போய் ஜாயின் பண்ணிடலாமா? இல்ல. உலக சிநேகம் தேவனுக்கு பகை என்று அறியீர்களா? அன்பை பத்தி அதிகமா பேசுறது யோவான். அந்த யோவான் எழுதுறாரு, 3 யோவான் லெட்டர்ல யோவான் எழுதுறாரு, கிறிஸ்துவை பற்றியும் பிதாவை பற்றியும் அல்லாத ஒரு உபதேசத்தை ஒருத்தர் கொண்டு வந்தானா அவன் வீட்டுல சேர்க்காதன்றாரு. அவனை வீட்டுக்குள்ள சேர்க்காத, அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாத, சொன்னினா அவன் துர்க்கிரியைகளுக்கு நீயும் பங்காளியா இருப்ப அப்படின்றார். குட் மார்னிங் சார் சொல்லாத, குட் மார்னிங் சொல்லாத. அவனுக்கு ஊழியக்கார மாதிரி வெளி தோட்டத்தில் கையில பைபிள் எடுத்து வந்துட்டானா என்ன பண்றது? 1000 ஊழியக்காரனாச்சே, நல்ல உபதேசிய கள்ள உபதேசிய தெரியாது, நேர வீட்டுல சேர்த்துக்கிறது உடனே. அப்ப அவன் பாவத்துக்கு நீ பங்காளியாகிற, உன் ஆசீர்வாதத்தை நீ கெடுத்துக்கிற. போகாத, அப்படி பண்ணாத, இடம் கொடுக்காத. 5வது வசனம், அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவிற்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டின்மையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கீழ்ப்படி, எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். கரங்களை தள்ளி சொல்லுமா? அல்லேலூயா. பவுல் இதே போல என்ன ஊழியங்கள் பண்ணார்? வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 6ல இருந்து வாசிப்போம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 6ல இருந்து வாசிக்க கேட்போம். அவர்கள் பட்டணம் வரைக்கும் தீவை கடந்து வந்த போது பரியேக என்னும் பேர் கொண்ட பரியேசு என்ற பேர் கொண்ட மாயவித்தைக்காரனும், யார் இவன்? மாயவித்தைக்காரனும் கள்ள தீர்க்கதரிசியுமான கண்டார்கள். நல்ல கவனி, ஆதி திருச்சபையில் இவன் ஒரு யூதன், ஆனா மாயவித்தைக்காரன், ஆனா தீர்க்க தரிசனம் சொல்றவன். இனி தீர்க்க தரிசனம் சொல்லிட்டானா நம்பிடுறது உடனே இல்ல, கிறிஸ்தவன் சொல்லியாச்சுன்னா நம்பிடுறது உடனே இல்ல. அவனுடைய கனிகளால் அவனை சோதித்து பார்க்க வேண்டும். ஒரு யூதனை கண்டார்கள், அவன் வாசிங்க, மனுஷனாகிய விவேகமுள்ள மனுஷனாகிய பவுல் என்னும் அதிபதியுடனே கூட இருந்தான். அவன் யார் கூட இருக்கான்? ஒரு பெரிய அதிபதி கூட இருக்கிறான். அந்த அதிபதி பர்னபாவையும் சவுலையும் அழைப்பித்து அவர்களிடத்தில் தேவ வசனத்தை கேட்க ஆசையாயிருந்தான்.
என்று அர்த்தம் கொள்ளும் பேரையுடைய அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்தினின்று திருப்பும்படி வகை தேடி அவர்களோடு எதிர்த்து நின்றான். அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்தாவில் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து, எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓய மாட்டாயோ? இப்பொழுதே கர்த்தருடைய கை உன்மேல் வருகிறது. சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாய் இருப்பாய் என்றான். உடனே மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது. அவன் தடுமாறி கைலாக கொடுக்கிறவர்களை தேடினான். அப்பொழுது அதிபதி சம்பவத்தை கண்டு கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து அதிசயப்பட்டு விசுவாசித்தான். இந்த தைரியம் யாருக்கு இருக்கு இன்னைக்கு? நீ ஒரு நபரை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிற, சிஸ்டர், பிரதர், கர்த்தருக்காக ஊழியம் பண்ணுங்க, அழைப்பு வேற, ஆனா சுவிசேஷ வேலை செய்வது அழைப்பு தேவையில்லை, எல்லாருமே சுவிசேஷம் சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு நீ சொல்லிட்டே இருக்கும் போது திடீர்னு ஒரு பாஸ்டர் மூலத்தில் வந்துட்டு, சிஸ்டர் சும்மா இருங்க, நீங்க பாட்டுக்கு அப்படிள்ள ஊழியெல்லாம் பண்ணக்கூடாது, பார்த்துக்குங்க, கர்த்தர் அடிச்சிடுவாரு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அவர் அடிச்சிடுவா? பவுல் என்ன சொன்னார் பாருங்க. அது பவுல் சும்மா சொல்லல, பரிசுத்தாவில் நிரம்பி சொன்னான். ஏன் இன்னைக்கு பரிசுத்தாவில் நிரம்பி யார் இந்த வார்த்தைலாம் பேச மாட்டேங்கிறாங்க? ஒரு பவுல் தான் தப்பா பண்ணிட்டாரோ, பவுல் தான் சரியில்லையோ, இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரங்க சரியா இருக்கிறாங்களோ? இதுக்கு முன்னாடி நீங்க போயிட்டு இருந்த சர்ச்சில் யோசிச்சு பாருங்க, உங்க பாஸ்டர் யாராவது ஒருத்தரை பார்த்து, ஏய் பிசாசு மாதிரி பேசிட்டு வராது, தூரப்படா சொல்லிருக்காங்க. நிஜமாவே பிசாசே வந்தாலும் அதையும் சபையில சேர்த்துக்குவாங்க. ஏன்னா இவனை பொறுத்த வரைக்கும் ஆள் கூட்டம் நிறைய வேணும், சேர்றோம்னு ஆள் கூட்டம் நிறைய வேணும், அதையும் சேர்த்துக்குவான். உட்கார வச்சுட்டு அலையிலே சொல்லு, ஏ பிசாசு நீ சொல்லு, இல்லையே சொல்லு, கூட்டு அதுக்கு ஞானசம் கொடுத்துருவாங்க போலுக்கு. ஆமா, ஆள் தேவை, அவ்வளவுதான். எதுக்காக தேவராஜ்யம் என்ன, ஆண்டவர் நம்மள திட்டம்னா என்ன, அதெல்லாம் யாரு கண்டுகிட்டா? என்ன சொல்ல, பரிசுத்தாவில் நிறைந்தவனாய் அவனை கண்டு அவனை உற்று பார்த்து, 10வது வசனம், எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, ஏய் கேடு கட்டவனே, சைத்தான் கே பச்சா, ஹிந்தியில சொன்னேன், தமிழ்ல அப்படித்தான் இருக்குது, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைகனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை விட்டு புரட்டுவதில் இன்னொரு வைராக்கியம் வேணும். அது பத்தாத குறைக்கு நீ பண்றது, நான் இவனுக்கு சுவிசேஷம் சொல்றேன், நீ அவனை விசுவாசத்தை விட்டு திருப்புறதுக்கான வழியை பார்க்கிற, உன் மேல சாபம் தங்குண்டா. இன்னும் சில நாட்கள் உன் கண்ணு தெரியும், நீ குருடா கிடப்படாது, ரோட்ல கிடப்படாது. ஏன் இன்னைக்கு இதையே ஊழியக்காரன் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? தப்பா கேட்டா, என்ன பாஸ்டர் அப்படி சொல்றீங்க? இயேசு நேசிக்க சொல்லுகிறார் பாஸ்டர். இயேசு சொன்ன அடிப்படையில் இதுதான் அன்பு. ஆமென். சத்தியத்தை நேசிக்கிறவனிடத்தில் நேசத்தையும், சத்தியத்திற்கு விரோதமாக எதிர்த்து இருக்கிறவனுக்கு சாபத்தையும் கூறுவதான் ஊழியக்கார வேலை. அல்லேலூயா. ஆமா, நம்ம ஒரு வைராக்கியத்தை கொண்டு பேச மாட்டேங்கிறோம், அதனால கர்த்தர் இங்க செயல்பட மாட்டேங்கிறாரு. அதனால பயம். பிரச்சனை ஆயிடுச்சுன்னா ஆகட்டும், பிரச்சனை என்ன, இப்போ ஜெயில போட்டாங்கன்னா போ, ஜெயில போய் அங்க சுவிசேஷம் சொல்லு. சாவிச்சிட்டாங்கன்னா ரத்த சாட்சியம் செத்து போ, பரலோகம் போ. என்ன பண்ண போற? பூமியில வாழ்ந்து இத்தனை வருஷம் வாழ்ந்து என்ன பண்ணிட்ட? ஒண்ணும் பண்ணல. இனிமே வாழ்ந்து என்ன பண்ண போற? ஒண்ணும் பண்ண போறது இல்லை. இயேசுக்காக செத்து பரலோகம் போ. ரத்த சாட்சியம் அட்லீஸ்ட் இப்படி ஒருத்தர் இயேசுக்காக ஒருத்தர் செத்துட்டாம்பா அப்படின்னு நியூஸ் ஆகுது, பிரபலமாய் 4 பேருக்கு ஒரு வைராக்கியம் வரட்டும். நம்ம தமிழ்நாட்டில், சென்னையில் தண்டத்துக்கு வாழ்றது முண்டமா, யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, எதுக்கும் பிரயோஜனம் இல்லை. சும்மா வந்தோம், சாப்பிட்டோம், வேலைக்கு போனோம், வந்தோம், பிசாசை பார்த்து பயந்தோம், எப்பனா ஒரு முறை சர்ச்சைக்கு வந்தோம், பாஸ்டர் திட்டு வாங்கணும், அப்படியே வாழ்க்கை முடிஞ்சிச்சு. வரும்போதெல்லாம் பிரேயர் ரெக்வெஸ்ட், எங்க வீட்டுக்காரருக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். ஆமா, இதுதான் என் வேலை. ஒரே ஒரு வேலை, உனக்கு உன் வீட்டுக்காரனுக்கு உன் பிள்ளைக்கு ஜெபம் பண்றது மட்டும் தான் என் வேலை. இல்லை அப்படியே ஜெபம் பண்ணேங்கிற அவங்களுக்காக. நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண மாட்டோம். சரி, உனக்காக நான் ஜெபம் பண்றேன், நீ என்ன பண்ண போற? நானும் ஜெபம் பண்றேன். ஓ, நீயும் ஜெபம் நானும் ஜெபம். எதுக்கு 2 பேர்? ஒருத்தர் ஜெபம் பண்ண பார்த்தாதா? இல்ல 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணா பவர் எக்ஸ்ட்ரா வரும்ல. இல்ல என்ன 4-5 பேர் சேர்ந்து ஒன்னா முறையிட்டு ஆண்டவர் ஓகே சொல்ற போறாரு என்ன? அது அரசியல்வாதி தான் பண்ணுவான். ஊர் மக்கள்லாம் சேர்ந்து முறையிட்டா, மக்கள்லாம் சேர்ந்து ஒன்னா வந்துட்டாங்க,
சரி போ வச்சுக்கோ, அரசியல் தான் அதிகாரத்தை விட்டு கொடுப்பான். கர்த்தர் தம்முடைய சித்தத்தை ஒருபோது மாத்தி செய்ய மாட்டார். உலகமே எதிர்த்து நின்றாலும் முடியாது. அப்படி ஒரு சம்பவம் ஒரு முறை நடந்திருக்கு பைபிள்ல, தெரியுமா? கர்த்தருக்கு விரோதமாய் உலகமே இருந்தது. என்ன பண்ணார் தெரியுமா? மொத்தமா அழிச்சிட்டார். அவ்வளவுதான். மொத்தமா. யாரு? நோவா காலத்துல. ஆமாவா இல்லையா? நோவா காலத்துல மொத்தமா அழிச்சார். உலகமே தேவனை எதிர்த்து நின்றது. நோவா மட்டும், நோவாவும் அவனுடைய, நோவாதான் நீதிமான். மனைவி பிள்ளைகள்லாம் இல்ல. தேவன் அவன் மேல வைத்திருக்க திட்டத்தினால அவனுக்காக அவன் மனைவி, அவனுக்காக அவன் பிள்ளைகள், அவனுக்காக அந்த 3 மருமகள்கள் கர்த்தர் கொடுத்தாரு. வச்சுக்கோ. ஆனா உனக்காக தான் ஒரே ஒரு நீதிமான். அதே போல ஒரு ஊரே தேவனுக்கு விரோதமா எதிர்த்துன்றது. யாரு? நினிவே சம்பவம் கூட மனம் இறங்கினாங்க, கர்த்தர் விட்டு கொடுத்தார். இன்னொன்னு ஆபிரகாம் நாட்கள்ல சோதோம் கொமோரா, ஒரே ஒரு நீதிமான் லோத்து. என்ன பண்ணாரு? பேக் பண்ணலாம் டைம் இல்ல, ஊரை விட்டு ஓடு, மொத்தமா காலி பண்ண போறேன், திரும்பி பார்க்காம ஓடு அப்படின்னாரு. அவனும் மனைவியும் 2 பெண் பிள்ளைகளும் மலையை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க. யாரும் கிட்ட திரும்பி பார்க்கல. விட்டு வந்த இடத்த லோத்துடைய மனைவி, கடைசி பரிதாபா, பேரை கூட பைபிள்ல போடல ஆண்டவர். லோத்து மனைவின்னு தான் இருக்குது. திரும்பி பார்த்தா உப்பு தூணாயிட்டா. உலகத்தை திரும்பி பார்க்கிறவங்க அதெல்லாம் தான். கர்த்தருக்காக நிக்கணும், கர்த்தருக்காக வைராக்கியமா நிக்கணும். பவுலுடைய வைராக்கியத்தை பாருங்க. இது ஊழியம். கிறிஸ்துவின் அன்பை ஏற்றுக்கொள்கிறவன் நம் சகோதரன். கிறிஸ்துவின் அன்பை ஏற்றுக்கொள்ளாதவன் அந்தி கிறிஸ்துவின் ஆவியை உடையவனா இருக்கிறான். அவன்கிட்ட ஒரு அன்பும் கிடையாது. நீ அவன்கிட்ட அன்பு காட்ட வேண்டிய அவசியமும் கிடையாது. சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு உன்னை போலவே ரட்சிக்கப்பட்டவர்களோடு கூட மட்டும்தான் நீ அன்பு காட்ட போற. அதுதான் வசனம் சொல்லுது, சகோதர சிநேகத்தில் நிலைத்திருப்பீர்களாக. இன்னைக்கு காலையில செய்தியில கூட சொன்னேன், 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துல, அந்நிய நுகத்திலே அவிசுவாசியோடு கூட பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. திருமணம் அப்படின்ற பேர்ல, திருமணம் ஆகாத வாலிப பிள்ளை கவனிங்க, அன்பில் இவரை திருமணம் பண்றதுக்கு பைபிள் நமக்கு அனுமதி கொடுக்கவில்லை. ரட்சிக்கப்பட்ட நீ ரட்சிக்கப்படாத ஒரு நபரை காதல் அப்படின்ற பேர்ல திருமணம் பண்ணினா உன் வாழ்க்கை சாபமா போகும். நல்லா தெரிஞ்சுக்கோ. நிறைய வாலிப பிள்ளைகள் என்ன நினைப்பு அப்படின்னா, நான் எப்படியாவது இயேசுவை பத்தி சொல்லி அந்த பையனை அந்த பொண்ணை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்துடுவோம் பாஸ்டர். ஆமா, ரட்சிப்பு ஒன்று தானே, நீ கூட்டு வந்துடலாம். அப்படி கூட்டு வந்து ஒன்று ஓடிச்சு பல காரணம் சொல்லி. அதெல்லாம் நிலைக்காது, அதெல்லாம் நிற்காது, சும்மா கதை அதெல்லாம். இது ஆரம்ப நாட்டிலே சும்மா நான் சொல்லி சொன்னேன். இத்தனையும் நான் நம்ம சொல்றது எவன் கேட்கறான்? பாஸ்டர் நம்ம ஃபீலிங்ஸ் எங்க தெரிய போகுது? இந்த பாருங்கடா, உங்க எல்லாரோட அதிகமான ஃபீலிங்ஸ் எல்லாம் தாண்டி வந்தவன் நான் பண்ண பொறுக்கித்தனத்தில் இப்போ சொல்றேன், 10% கூட நீங்க எல்லாம் பண்ணது கிடையாது. ஓப்பனா சொல்றேன் நான். அதனால எனக்கு தெரியாதுன்ற கதையெல்லாம் கேட்டாரு, சரியா? ஆமா, மோசமான வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். ஆமா, அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் சம்பந்தம் இல்ல. கிறிஸ்துவுக்கு பேலியாளுக்கு இசைவு இல்ல. ஒளிக்கு இருளுக்கு ஐக்கியம் இல்ல, கிடையவே கிடையாது. தேவாலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தமே இல்ல, கிடையாது. கிறிஸ்துவுக்காக வைராக்கியம் முடிக்கணும், சுவிசேஷத்துக்காக வைராக்கியம் முடிக்கணும், சத்தியத்திற்காக வைராக்கியம் முடிக்கணும். அந்த வைராக்கியம் வராதது காரணம் என்ன தெரியுமா? அடிப்படை ரட்சிப்பு என்னன்றது புரியல. அதான் கிறிஸ்துவனோட சத்தியத்தின் மேல, உபதேசத்தின் மேல ஒரு வைராக்கியம் இல்லை. அல்லேலூயா. ஆமா, அவன் தடுமாறி கையிலாக கொடுக்கிறவர்களை தேடினான். அப்பொழுது அதிபதி சம்பவித்ததை கண்டு கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு விசுவாசித்தான். சொல்லுமா? அது மட்டும் இல்ல, உபதேசத்திற்கு எதிர்த்து நின்றவர்களை பவுல் எப்படி ஹேண்டில் பண்ணார் பாப்போமா? பிலிப்பியர், அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 3ஆம் அதிகாரம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் முதல்ல இருந்து வாசிப்போமா? மேலும் என் சகோதரரே சந்தோஷப்படுங்கள், கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். எனக்கு வருத்தம் அல்ல, எழுதினவைகளையே எழுதுவது எனக்கு வருத்தம் அல்ல, நலமாயிருக்கும், அது உங்களுக்கு நலமாயிருக்கும். நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். என்னவா? நாய்களுக்கு? அப்படியா? வீட்டில் நாய் வளரக்கூடாதோ? நீங்க நாயின்னு யார சொல்றாரு? கள்ள உபதேசியா? நியாய பிரமாணத்தை ஃபாலோ பண்ற யூதர்ல பார்த்து சொல்றாரு நாயின்னு. நான் சொல்ல, பவுல் சொல்லியிருக்காரு. நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள். அப்புறம் பொல்லாத
பொல்லாத வேலையாட்கள் அப்படின்னா ஊழியத்தை தப்பா பண்றான் பாரு, தவறான உபதேசம் பதிக்கிறான் பாரு. எச்சரிக்கையா இருங்கள். சுண்ணத்துக்காரருக்கு எச்சரிக்கையா இருங்கள். சுண்ணத்துக்காரர் என்னது? சுண்ணத்து என்னது? விருத்த சேதனம் தெரியுமா? சர்க்கம்சிஷன், ஆண்களுடைய நுனித்தோலை வெட்டுவது தெரியுமா? இஸ்லாமியர்கள் பண்ணுவாங்கல்ல. இங்க டைரக்டா முஸ்லிம்ஸ் பத்தி பேசல, ஆனா அவங்களும் இந்த லிஸ்ட்டை சேர்த்துக்கலாம். பவுல் டைரக்டா யாரை திட்டுறாரு தெரியுமா? அவர் எந்த நியாய பிரமாணத்தை பின்பற்றி, எந்த கமாலியல் பாதப்படியில நியாய பிரமாணத்தை படித்து கர்த்தருடைய வார்த்தை என்று தேடி வந்தாரோ அவர்களுக்கு இயேசு யாருன்னு புரியல. தான் சொந்த ஜனத்தை, தனக்கு போதித்த தன்னுடைய ஊழியர்களை, தேவனுக்கு வைராக்கியம் இருக்கிற வசனம் சொல்ற மாதிரி தேவனுடைய பிரதான ஆசாரியர்களை பவுல் திட்டாரு. அந்த நாய்க்கு சாக்கிரதையாரு, அவன் செய்யற ஊழியத்துக்கு சாக்கிரதையாரு. இன்னைக்கு நான் சொன்னாவோ பாஸ்டர், சின்ன வயசு பாஸ்டர் ஓரா பேசுறாப்லன்றாங்க ஒரே வார்த்தையில். பவுல் சொல்லல, நான் இப்பவும் சொல்றேன். கர்த்தருடைய வார்த்தையை உள்ளபடி பேசி மக்களை கிறிஸ்து இயேசுக்குள் திடப்படுத்தாமல், தைரியத்தை கொடுக்காம, பரிசுத்த ஆவிக்குள்ள தைரியத்தை கொடுக்காம, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுதுன்ற பேர்ல மக்களுக்குள்ள பயத்தை உண்டாக்குகிற ஊழியக்காரனை பார்த்து நான் சொல்றேன், அந்த நாய்களுக்கு சாக்கிரதையாரு. ஆமா, பொல்லாத வேலையாட்களுக்கு சாக்கிரதையா. எங்க போச்சு இந்த வைராகி? எங்க போச்சு? நான் இப்படி வார்த்தை பேசுவதனால அந்த ஊழியக்காரன் அநாகரிகமான வார்த்தையை மற்ற ஊழியக்காரனை பார்த்து திட்டுறான், நியாய தீர்ப்பு செய்யறான். சின்ன வயசு பையன் மூத்த ஊழியர்களை பார்த்து தேவையில்லாத வார்த்தை பேசுறான். சொன்னா சொல்லிட்டு போ. பவுல் பண்ணார், நான் பண்ணுவேன். எங்க வீட்டுல எங்க ஆட்சி இருந்தாங்க, 100 வயசுல இறந்துட்டாங்க. எங்க அப்பாவுடைய அம்மா கரெக்டா 1 வருஷம் ஆகுது, 100 வயசுல இறந்துட்டாங்க. நான் அவங்ககிட்ட சொல்லுவேன், அவங்களுக்கு வயசான நாட்களில் காது கேட்கிறது கம்மியாயிருச்சு. நல்லா கண் பார்வை நல்லா தெரியும், நல்லா பேசுவாங்க. அப்போ அவங்களால ஞாபக சக்தி, காது கேட்கறது கம்மியாயிருச்சு. ஸோ லிசனிங் கெப்பாசிட்டி கம்மியாயிருச்சு, அதனால மெமரி கம்மியாயிருச்சு, ஞாபக சக்தி கம்மியாயிருச்சு. ஆனாலும் சும்மா இருக்க மாட்டாங்க, எனக்கு கேள்வி கேட்டுனே இருப்பாங்க. நான் சம்டைம்ஸ் கோவம் திட்டுருவேன், வாயை மூட அமைதிரும், மண்டையில போட போறேன் அப்படின்னால. இப்போ ஈஸி எது? சரி வாய் முடிறேன்டா, அதுதானே ஈஸி. அவங்க வாயை மூட மாட்டாங்க. அட்ரா அடி, வா என்னை அடிச்சே கொல்லுன்னு, உன்னை வளர்த்த பத்தியா, அந்த வளர்த்த பாவத்துக்கு என்னை அடிச்சு. இவர் நான் அமைதியா இருந்தா சொன்னா ஒன்னு அடிப்பேன்னு சொல்லல, அமைதியா இருந்தா வாங்க போறேன். இப்ப எது கரெக்ட்? ஆக்சுவலா அமைதியா இருந்தா பிரச்சனை முடிச்சு. நம்ம நாட்டில் அமைதியா இருக்க மாட்டாங்க, அதையும் தாண்டி அடிக்க வரியா அடிவாட். இதே போலதான் இந்த தவறாய் போதிக்கக்கூடிய மூத்த ஊழியர்கள் என்ற பேர்ல இவங்களை நான் திட்டுறது பிரச்சனையா? நான் ஏன் திட்டுறேன்? உபதேசம் தப்பா பேசுறான், திருத்தி கூடானா திருத்த மாட்டான், நான் திட்டக்கூடாது. இது எப்படி சரியா இருக்க முடியும்? ஒரு முறை எங்க வீட்டுல வந்துட்டு, இந்த கிறிஸ்தவர்கள் வீட்டுல ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்கு. நாங்க சினிமா பாட்டெல்லாம் படம் பார்க்க மாட்டோம், சீரியல்லாம் பார்க்க மாட்டோம். அதனால எப்பவுமே என்ன சேனல் ஓடும்? ஏஞ்சல். ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம் போலுங்க. ஏஞ்சல் டிவி. அந்த ஆசீர்வாதம் டிவியில ஒருத்தர் பாடுறாரு, அவர் ஏன் பாடுறாருன்னே புரியல. அவர் பாடுறதை எவனும் போட மாட்டான்றனால அவரே டிவி சேனல் ஆரம்பிச்சு அவரே பாடிக்கிறாரு மொத்தமா. மனுஷன் காது கொடுத்து கேட்க முடியல. நான் ஒன்றும் பெரிய பாடகர்லாம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. ஐயோ ஆண்டவரே, அது ஓடிக்கிட்டு. அந்த மாதிரி எங்க வீட்டில் ஒரு முறை ஏஞ்சல் டிவி ஓடிக்கிட்டு இருந்தது. எங்க வீட்டில் மொத்தமாக நான் தான் கட் பண்ணி விட்டேன், தூக்கி போட்டு தேவையில்லை எல்லாமே அப்படின்ட்டு. அப்போ அது ஓடிக்கிட்டு இருந்தப்போ அதுக்கு பாருங்களேன், அது ஆண்டவர் என்னை கரெக்டாக லீட் பண்றாரு. நான் எப்பெல்லாம் வந்து உட்காந்து பார்க்கறனோ அப்போதான் கரெக்டாக மாட்டுவாங்க, மாற்ற மாதிரியே நான் ஒன்று சொல்லுவானுங்க. ஆமா, எங்க அப்பா ஒரு முறைக்கு, ஏண்டா நீ யாரையுமே கரெக்டனே சொல்ல மாட்டியா, எல்லாருமே நொட்டன்னு சொல்ல இருப்பியா அப்படின்னு. அப்போ நான் கேட்டேன் எங்கள் அப்பா கிட்ட, உங்களுக்கு அப்புறமா தானே நான் ஊழியத்தில் வந்தேன், எனக்கு முன்னாடி ரொம்ப வருஷமா நீங்கள் இருக்கிறீங்களே, ஏன் உங்களுக்கு தப்புன்னு புரிய மாட்டேங்கி? எது கரெக்ட்? ஆக்சுவலா உங்களுக்கு அந்த ஆள் பேசுற உபதேசம், இந்த வசனம் இப்படி இருக்குது, இதுக்கு அப்படியே டெட் ஆப்போசிட் அந்த ஆள் பேசினுக்கிறான் அப்படின்றது உங்களுக்கு புரியணும். ஏன் புரியல? ஏன்னா வசனத்துக்கு முக்கியம் இல்லை. தாடி வச்சிருக்கிறாரு, காவி ட்ரெஸ் போட்டிருக்கிறாரு, ருத்ராட்சை கொட்டை மட்டும் இல்லை, இருந்ததுல பார்க்க மாட்டாங்க. இப்ப அது இல்லை, அதனால இவர் பரிசுத்தவான். டிவி பேரு ஏஞ்சல் டிவி, பேசுறதெல்லாம் ஏசுன்ற பேரை சொல்லி பேசிட்டு இருக்காரு. அப்ப கண்டிப்பா தப்பா தான் பேசுவாரு, ஆனா கண்டிப்பா கரெக்டா தான் பேசுவாரு நினைப்பு. அப்படியே பயபக்தியே கேட்டு
நிறைய பேர் கர்த்தருக்கு முன்பாக முழங்கால் படிட்டு செவிக்க மாட்டாங்க. டிவி பண்ணி முட்டி போட்டு சோம் பண்ணிட்டு இருப்பான். பாத்திருக்கியா? தெரியுமா? டிவியில் அல்லேலூயா சர்ச்சைக்கு வர மாட்டான். ஒரு விஷயத்துல மட்டும், இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நீங்க எல்லாருமே கரெக்டா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையில நீங்க எல்லாரும் தெளிவாகணும். ஓவராலா பைபிள் அப்படின்றப்போ இப்படித்தான் ஊழியம், இதுதான் ஊழியம், இப்படித்தான் பண்ணிருக்கிறாங்க, இதுதான் ஆண்டவர், இதுதான் இயேசு, இதுதான் தேவராஜ்யம். சத்தியத்துல ஒரு பேசிக் ஒரு தெளிவு இருக்கணும். அந்த தெளிவோடு கூட யாரு தவறாய் போதித்தாலும் இந்த ஊழியக்கார் தப்பா போதிக்கிறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தைரியம் உனக்குள்ள வேணும். இல்லாட்டி நீ மனுஷனை பிரியப்படுத்த முடியிருந்தீங்கன்னா, கலாத்தியர் 1 வாசிக்கிறபடி, நீ இன்னும் மனிதனை பிரியப்படுத்துறவனா இருப்பாயானால் நீ தேவனுடைய ஊழியக்காரன் அல்லவே. ஆமென். இன்னொரு சம்பவம் கூட பாப்போமா? தீத்து, இது ஒண்ணு மட்டும் வாசி நீ முடிக்கலாம். அடுத்த வாரம் நான் திருப்பி கண்டினியூ பண்றேன். நான் கிறிஸ்துவுக்காய் வைராக்கியமே வாழ்ந்து ஸ்டாண்டிங் அகைன்ஸ்ட் ஸ்ட்ராங் ஹோல்ஸ். இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய அரண்கள் இதுதான். ஊழியக்காரன்ற பேர்ல நிறைய ஜனத்தொகையை வச்சுக்கிட்டு, பெரிய கூட்டங்கள், பெரிய கட்டிடங்கள் கட்டி வச்சுக்கிட்டு, தன்னை பெரிய ஊழியக்காரன் பிரபலப்படுத்துவதற்காகவே நிறைய காரியம் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்கள பார்த்து பயந்து பயந்து அமைதியாகிற பத்தியா கிடையாது. இதை எதிர்த்து நிற்பதுதான் இன்னைக்கு தேவ ராஜ்யத்துல நாம் எதிர்கொள்ளுகிற அரண்கள். அது ஒருபோதும் மறக்காத. தீத்து 1 தீத்து 1 9 வாசிப்போம். ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும், எதிர் பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் வல்லவனுமாயிருக்க. காட்சியா? ஆரோக்கியமான உபதேசத்தை உனக்கு பேச தெரியணும். முதல்ல அந்த ஆரோக்கியமான உபதேசத்தை நீ பேசும்போது, ஐயா அப்படிலாம் இல்லையா அப்படின்னு யாருன்னா திரும்பி பேசினாங்கன்னா, உனக்கு சத்தியம் தெரியாம ரட்சிப்பு எல்லாம் தப்பு தப்பா பேசுற அப்படின்னு எதிர்த்து கண்டனம் பண்ண தெரியணும். அதுதான் ஊழியம். ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும், எதிர் பேசுகிறவர்களை கண்டனம் பண்ண எப்படி இருக்கணுமா? வல்லவனா இருக்கணுமா? வல்லவனா இருக்கும்படி தான் போதிக்கப்பட்டது கேட்ட உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொண்டவனுமாய் இருக்க வேண்டும். இப்ப கவனி, ஆரோக்கியமான உபதேசம் தானா தெரிய வராது, ஒருத்தர் போதிச்சாதான் தெரிய வரும். ஆரோக்கியமான உபதேசத்துக்கு அகைன்ஸ்டா பேசுறாங்க அப்படின்னா, வசனம் இதெல்லாம் சொல்லுதுன்னு சொல்லி வசனத்தை ஆணித்தரமா பேசுறதுக்கு போதிக்கப்பட வேண்டும். தானா வராது, தானா வராது. என்கிட்ட ஒரு ஊழியர் சொன்னாரு, ஐயா நானும் பைபிள்ல இருந்து, ஐயோ அவரு பேர் மறந்துட்டேனே, வயசுல மூத்தவர், வயசானவர் தான். போன் காலிலே தெரிஞ்சது வயசானவர் தான். ஏசிஏ சர்ச், இங்க சென்னையில் இருக்கக்கூடிய ஏசிஏ சர்ச்ல பல வருஷமா ஊழியத்தில் இருந்தாராமா. என் நம்பர் எங்கேருந்து பிடிச்சாருன்னு தெரியல. நான் கர்த்தருடைய வருகையை பத்தி ஸ்பெஷலா ஆழமான பாடம், ஆழமா போதிப்பேன் ஐயா அப்படின்னாரு. நான் திருப்பி கேட்கணும்னு வாய் வந்துருச்சு, எத்தனை அடி ஆழம்ன்ட்டு. இல்லை, இவங்க எதை ஆழத்தை மீன் பண்ணானே புரியல எனக்கு. பைபிள்ன்றது சிம்பிளா இருக்கு, படிச்சா எல்லாருக்கும் புரியும். புரியலன்னா என்ன மாதிரி ஆட்கள் சொல்லி கொடுத்தா ஈஸியா புரியும், அவ்வளவுதான். ஆழமான உபதேசம் சொல்லும் போதே ஒரு என்ன மாதிரி ஃபீலிங் வருது? அப்போ இது ரொம்ப டஃப்பா இருக்கும் போலுங்க. இம்பார்ட்டன்ட்லாம் இல்லை, இம்பார்ட்டன்ட் தான். கஷ்டமா இருக்கும் போலுங்க. ஐயாவுக்கு புரிஞ்சிச்சு, நம்மளுக்கு அவ்வளவு சீக்கிரம் இப்படி ஒரு மனநிலையை உனக்குள்ள ஏற்படுத்திட்டு அப்புறம் நான் சொல்லி கொடுத்தா உனக்கு என்ன புரிய போகுது? இங்க ஆழெல்லாம் கிடையாது. சத்தியம்னா சத்தியம். ஒரு முறை புரியலையா 2 முறை கவனி, 2 முறை புரியலையா 4 முறை கவனி. அது எப்படி புரியாம போயிடும்? இல்ல ஆண்டவர் உனக்கு புரிய வைக்க மாட்டாரா? வசனம் சொல்ல தேவன் பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல. அவர் என்கிட்ட சொன்னார். நான் அவர்கிட்ட சிம்பிளா கேட்டேன், ஐயா நீங்க ஆழமான உபதேசத்தை வெளிப்படுத்துற விசேஷத்தை பேசுறீங்க அப்படின்னா, அப்போ உங்களுக்கு புதிய ஏற்பாடு எழுதப்பட்ட ஒரிஜினல் மொழி கிரேக்க மொழிலாம் தெரியுமா? அதெல்லாம் நான் அப்படிலாம் நான் பைபிள் காலேஜ் போயெல்லாம் படிக்கல பாஸ்டர். நான் ஆண்டவர் சமூகத்துல படிக்க படிக்க அப்படியே ஆண்டவர் வெளிப்பாடு கொடுத்துட்டே இருக்கிறார். இவர் ஆண்டவர் சமூகத்துல படிக்க படிக்க ஆண்டவர் வெளிப்பாடு கொடுத்துட்டே இருக்கிறாராமா. வெளிப்படுத்தின விசேஷத்துல அவருக்கு இங்கிலீஷும் தெரியாது, வேதாகமத்துல மூல 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 மொழி ஒரிஜினல் லாங்குவேஜ் கிரேக்க மொழியும் தெரியாது.
வெளிப்படுத்தின விசேஷத்துல தமிழ் மொழியில மொழிபெயர்க்கப்பட்டிருக்குல்ல தமிழ் பைபிள்ல, அதுல ஒரு சில மொழிபெயர்ப்பு தவறுகள்லாம் இருக்குது. அதை பத்தி அது ஒரு ஐடியாவும் கிடையாது. அப்ப அந்த வருஷத்தை எப்படி போதிப்பாரு? அப்புறம் ஆண்டவர் வெளிப்படுத்துறாருன்னு சொன்னா அப்ப அடுத்து கேட்க வேண்டிய கேள்வி என்ன? எந்த ஆண்டவர்? பழனி ஆண்டவரா? இல்ல எந்த ஆண்டவர்? எந்த ஆண்டவர்? கமல் கூட அவன் ஆண்டவர் தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். எந்த ஆண்டவர் வெளிப்படுத்தினாரு? போதிக்கப்பட்டாதான் புரியும். வெளிப்பாட்டுல எல்லாம் ஒண்ணும் புரிஞ்சிடாது தானா. ஒரு ஊழியக்காரர் ஒருத்தர் வீட்டுக்கு வந்தாரு. அப்பா கிட்ட பேசிட்டு இருந்தார். இதே பாலிசி கர்த்தர் வெளிப்படுத்துறாரு பாஸ்டர். பயங்கரமான சத்தியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துறாரு. சத்தியமே பயங்கரமானதுதான், இது என்ன பயங்கரமான சத்தியம் வேற. ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. நான் சொன்னேன், இல்ல பிரதர், நான் அவர்கிட்ட ஐயா இல்லைங்க ஐயா, நான் வெளிப்பாடுன்ற வார்த்தை நான் பயன்படுத்துறது இல்லை. ஏன்னா நீ வெளிப்படுத்துறாரு, வெளிப்பாடுன்ற பேர்ல தான் கிறிஸ்தவத்துல இவ்வளோ டினாமினேஷன் பிரிஞ்சு கிடக்குது. கேத்தலிக்கு, சிஎஸ்ஐ, பெந்தேகோஸ்தே, செவன்த் டே, லுத்தரன்னு, மார்மன்ஸ், ஏகப்பட்ட பிரிவினைகள் கிறிஸ்தவத்தை. கேட்டா எனக்கு ஆண்டு வெளிப்படுத்தினா அவனு பிடிச்சுக்கிறான். இவனை கேட்டா எனக்கு அப்படி வெளிப்படுத்தல, எனக்கு வேற மாதிரி வெளிப்படுத்த. அது எப்படி ஆண்டு ஒரே சத்தியத்தை ரெண்டு விதமா வெளிப்படுத்தி ஒரு பிரிவினை உண்டு பண்ணுவாரா? ஒரே சத்தியத்தை ரெண்டு விதமா கர்த்தர் வெளிப்படுத்தி ரெண்டு குழுவை கர்த்தர் பிரிப்பாரா? ரொம்ப கஷ்டமான கேள்வியை தவிர்த்தா. ஆண்டர் வெளிப்படுத்தினா இப்போ யோசிச்சு பாருங்க. இப்ப என்கிட்ட இயேசு சொல்லுகிறாரு அப்படின்னா பைபிள்ல உள்ளதை அதற்கு மிஞ்சினது தீமை, பாவம் தீமையினால உண்டானது சொன்னாரு இல்லையா? அப்ப ஆண்டவர் நான் ஒரு காரியம் சொல்லுங்க ஆண்டவர்னு கேட்டா வேற மாதிரி வெளிப்படுத்துவாரா? என்ன உள்ளதை உள்ள மாதிரி பேச சொல்லிட்டு அவர் வேற மாதிரி பேசுவாரா? இல்ல சேகர்ட்ட ஒரு மாதிரி என்கிட்ட ஒரு மாத்தி பேசுவாரா? இல்ல, அவர் மாறுபாடு உள்ள தேவன் அல்ல, பொய் உரைக்கிற தேவன் அல்ல. அவர் இருக்கிற மாதிரி தான் பேசுவாரு. வெளிப்பாடுன்ற பேர்ல மொத்தத்தையும் சொதை பேசிருக்காங்க. வெளிப்பாடுலாம் கிடையாது. சத்தியத்தை வாசிக்கும் பொழுது போதிக்கக்கூடிய ஒரு ஆள் இருக்கணும். போதிச்சா புரியும். நமக்கு யார் போதிக்கிறது? எனக்கு பவுல் போதிச்சிருக்கிறாரு. பவுல் போதிச்சது எனக்கு புரியுது. பவுல் போதிச்சது இப்ப நான் உங்களுக்கு போதிக்கிறேன். அதனால சபையானது அப்போஸ்தல உபதேசத்தை பின்பற்றுகிறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அப்போஸ்தலர்கள் இயேசு போதித்ததை அப்போஸ்தலர் போதித்தாங்க. அப்போஸ்தலர்கள் போதித்ததை இப்ப நம்ம சபையில போதிக்கிறோம். இப்ப நான் உங்களுக்கு என்ன போதிக்கிறேன்னா அதை போய் நீங்க மற்றவங்க போதிக்க போறீங்க. இப்ப வெளிப்பாடுன்ற பேர்ல ஒரு வருஷத்தை எடுத்துக்கிட்டு இவங்களாவே அதை வேற மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறது. அது பிசாசின் ஆவி. அதை கண்டனம் பண்ண வேண்டும், அதை எதிர்த்து நிற்க வேண்டும். அந்த ஆரோக்கியமான உபதேசத்துக்கு மாறுபாடா பேசினா நீங்க அவனை திட்டணும், எதிர்த்து நிற்கணும். இது கிறிஸ்து இயேசுக்குள்ள இருக்க வைராக்கியம். இது இல்லைன்னா போச்சு. தொடர்ந்து வாசிங்க. ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும் எதிர் பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் வல்லவனாய் இருக்கும்படி தான் போதிக்கப்பட்டதற்கேற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொண்டவனமாய் இருக்க வேண்டும். இந்த கந்தைய நாட்டுடைய மந்திரி தெரியும்ல, பைபிள்ல மத்தேயுல வாசிக்கிறோம்ல. கந்தைய நாட்டுடைய மந்திரி, அவனுக்கு எந்த அளவுக்கு ஒரு மந்திரிக்கு எவ்வளவு நாலேஜ் இருக்கும்? ஒரு ராஜா கீழே இருக்கிற ஒரு மினிஸ்டர் சொசைட்டி பத்தி, எக்கனாமி பத்தி, பொருளாதாரத்தை பத்தி, சமுதாயத்தை பத்தி, இல்ல கலாச்சாரத்தை பத்தி, இல்ல அரசியல் சாசனங்கள் சட்டங்கள் பத்தி எவ்வளவு அறிவு இருக்கும்? இப்ப அவன் குதிரையில அந்த சாரியட்ல ஏசைய தோல்ச்சு வாசிச்சே போறான். அப்ப ஆவியானவர் பிலிப்பு மேல இறங்குறாரு. பிலிப்பு ஓடி போய் ரதத்துல ஏறி, ஐயா என்ன வாசிக்கிறீங்க? நான் ஏசைய தோல்ச்சு வாசிக்கிறேன். புரிஞ்சுதா? எனக்கு யாருன்னா சொல்லிக் கொடுக்காம எனக்கு எப்படி புரியும்? அவன் பிலிப்பு சொல்லிக் கொடுத்த அப்படின்னாலதான் அந்த மந்திரிக்கு புரிஞ்சு அவன் அங்கேயே தண்ணீர் இருப்பதை பார்த்து தண்ணீர் இருக்கும்போது தடை என்ன அப்படின்னு சொல்லி பிலிப்பு கிட்ட அவன் ஞானஸ்தானம் எடுத்தா. அவன் வழியே போனா, பிலிப்பு அவன் வழியே வந்தான்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்போ ஒரு மந்திரியா இருக்கக்கூடிய ஞானம் உள்ள ஒரு மனிதனுக்கு கர்த்தருடைய வார்த்தை போதிக்கப்பட வேண்டியது அவசியம். அப்படின்னா இன்னைக்கு சமுதாயத்தில் கிறிஸ்தவ மக்களுக்கும் போதகர்களுக்கும் கர்த்தருடைய வார்த்தை என்பது போதிக்கப்பட வேண்டும், சொல்லிக் கொடுக்கணும். யாரு கற்றுக்கொள்ள மனசு இல்லாதபடினால ஆரோக்கியமான உபதேசத்தை உட்கார்ந்து கேட்டு கத்துக்கிட்டு இது இப்படித்தான், இது தாண்டி போகக்கூடாது, இது இப்படித்தான், இந்த உபதேசம் இதுதான் சொல்லுது, கத்துக்க மனசு இல்லை. கற்றுக்கொள்வதற்கு மனதில்லாத சோம்பேறிகள் பயன்படுத்தும் வார்த்தை வெளிப்பாடு. சொல்வீங்க? ஆமா, unwilling nature to learn. கற்றுக்கொள்றதுக்கு மனதில்லாத unwilling nature to learn. சோம்பேறிகள் நம்ம அப்படி இருக்க கூடாது.
ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கணும். புரியாத வார்த்தைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். ராமேன் சொல்லுவோமா? தொடர்ந்து வாசிக்கலாம். அநேகர் விசேஷமாய் விருத்த சேதனம் உள்ளவர்கள், அடங்காதவர்களும், வீண் பேச்சுக்காரரும், மனதை மயக்கிறவருமாய் இருக்கிறார்கள். அவருடைய வாயை அப்படியா? அவங்க வாய் என்ன பண்ணும்? இப்படிலாம் ஊழியம் இருக்குதா? நம்ம ஆட்களுக்கு ஊழியம் அப்படின்னாலே அன்பாரு இல்ல, பாவம் செய்யறவனையும் எதிர்த்து பேசுறவனையும் உபதேசத்தை கீழ்ப்படியாதவன் வாயை அடக்கணும். ஊழியத்தோட முக்கியமான பகுதி பாருங்க. அவர்கள் இழிவான ஆதாயத்திற்காக தகாதவைகளை உபதேசித்து முழு குடும்பங்களையும், இதை விட ஆண்டவர் உங்ககிட்ட டைரக்டா பேசணும்னு எதிர்பார்க்காத, வந்தெல்லாம் ஒண்ணு பேச மாட்டாரு, இவ்வளவுதான் பேசுவார். மரியாதை வார்த்தை கீழ்படி. ஆமா, முழு குடும்பத்தை கவுத்து போடுறான். எத்தனை விசுவாசிகள் ஊழியக்காரனுக்கு வல்லமை இருக்குன்னு தெரியுமா? ஊழியக்காரனுக்கு வல்லமை இருக்குன்னு நினைக்கிற அந்த குடும்பமா மொத்தமா இந்த ஊழியக்காரன் கவுத்து போட்டிருக்கான். நான் சொல்லல, வசனம் சொல்லுது. ஊழியக்காரன் எதிர்த்து பேசினா சாபம், ஊழியக்காரன் மேல எக்ஸ்ட்ராவா ஆண்டவர் இருக்கிறாரு, ஊழியக்காரன் பயங்கரமான ஒரு பவர் இருக்குது. இந்த எல்லா மூட நம்பிக்கையையும் குடும்பத்துக்குள்ள ஏத்தி குடும்பத்தை கவிழ்த்து போட்ட இந்த அயோக்கிய ஊழியக்காரர்கள் திருந்த வேண்டும். ஆமா, அவன் ஊழியக்காரனே இல்லை, அவன் பிசாசு நாவியுடையவன். அவர்கள் இழிவான ஆதாயத்திற்காக தகாதவைகளை உபதேசித்து, ரொம்ப சிம்பிள். பிரதர் வாங்க பிரதர், ஜெபம் பண்றேன், பிசாசு பிரச்சனை சரியா போயிடும். நீங்களா பார்த்து என்ன பண்ணுங்க, ஒரு பொருத்தனை பண்ணி சபைக்கு எதனா ஒண்ணு பணம்ன்ற ஒரு மேட்ரு உள்ள வராம இந்த ஊழியக்காரன் வாயை திறக்க மாட்டான். அப்படி பண்ணிட்டானா வசனம் பொய்யா போயிடும், இல்லாட்டியா உண்மையான ஊழியக்காரனா இருக்கணும். இழிவான ஆதாயத்திற்காக தகாதவைகளை உபதேசித்து முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுகிறார்கள். கிரேத்தா தீவார், ஓயா பொய்யர், துஷ்ட மிருகங்கள், பெருவயிற்று சோம்பேறிகள். இந்த ஊழியக்காரன் ஒரு வேலையை செய்ய மாட்டான். விசுவாச மக்களை மொத்தம் வேலை வாங்குறது. ஊழியக்காரன் வேலையை செய்ய மாட்டான், சோம்பேறி. ஊழியக்காரன் எல்லாம் சோம்பேறி ஆயிட்டான். அதான் ஒரு ஊழியக்காரன் உடம்பு எல்லாம் தொப்ப தள்ளி நிக்குது ஃபுல்லா. எல்லா ஊழியக்காரும் கொலஸ்ட்ரால், எல்லா ஊழியக்காருக்கும் சுகர் வியாதி. போற இடத்துல நல்லா நான்வெஜ்ஜா தின்றது, டீயா குடிக்கிறது. சோம்பேறி பசங்க, ஒரு வேலையை செய்யறதுல, ஒரு ஊழியத்தை ஒழுங்கா பாக்குறது இல்ல. துஷ்ட மிருகங்கள், பெருவயிற்று சோம்பேறிகள் என்று அவர்கள் ஒருவனாகி அவர்கள் தீர்க்கதரிசியானவனே இந்த சாட்சி உண்மையா இருக்கிறது. இது முகாந்திரமாக யூதருடைய கட்டுக்கதைகளுக்கும் சத்தியத்தை விட்டு விலகுகிற மனுஷனுடைய கற்பனைகளுக்கும் செவி கொடாமல் விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய். சர்ச்சில் வந்து ஏதாவது ஒரு ஊழியது, எங்கேயாவது ஒரு பிரேயர் மீட்டிங் போறியா, ஏதாவது ஒரு சர்ச்சுக்கு போறியா, அங்க கர்த்தருடைய வார்த்தை போதிக்கப்படுதா, இல்ல இந்த ஊழியக்காரன் கதை பேசுறானா, அதை கண்டுபிடிக்கிறது புத்திக்குதுல இல்லையா? இருக்கா இல்லையா? இந்த ஊழியக்காரன் பைபிள்ல இருந்து பேசுறானா, இல்ல தான் அனுபவத்திலிருந்து கதை சொல்லுங்கிறானா, உன்னால கண்டுபிடிக்க முடியுமா? முடியாதா? அந்த கட்டுக்கதைகளுக்கு நீ செவி சாய்க்க கூடாதுன்றதுக்காக தான் நான் இன்னைக்கு இந்த வார்த்தையோட கடினமா போதிக்கிறேன். ஏன்னா அப்படி போதிக்க சொல்லி வசனம் சொல்லியிருக்கு. இந்த சாட்சி உண்மையா இருக்கு. சேர்ந்து வாசிங்க 13ஆம் வசனம். 13ஆம் வசனம் சேர்ந்து வாசிங்க. இந்த சாட்சி அவர்கள் யூதருடைய கட்டுக்கதைகளுக்கும் சத்தியத்தை விட்டு விலகுகிற மனுஷனுடைய கட்டுக்கதைகளுக்கும் செவி கொடாமல் விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களா இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய். சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும், அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிசுவாசிகளுக்கு ஒன்றும் சுத்தமாயிராது. அவருடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாயிருக்கிறது இருக்கும். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம். அவர்கள் நல்ல கவனி, கடைசி வசனம் முடிக்க போறோம். இதுதான் விஷயமே. நீ போய் கட்டுக்கதைகளை கேட்டுக்கிட்டு பைபிள்ல இல்லாத சத்தியத்தை ஊழியக்காரன் பேசுறான்ற பேர்ல உட்காந்து கேட்டுக்கிட்டு சில வருஷங்கள் பார்த்தா வேற மாதிரி இருக்கும், அவர் வேற மாதிரி பேசிட்டு இருப்பாரு. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நீ அமைதியா உட்கார்ந்துட்டு இருந்த அப்படின்னா உன்னை பத்தி கர்த்தர் என்ன சொல்றாரு பார்த்துக்கோ. அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படுத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியும் செய்ய ஆகாதவர்களும் இருக்கிறார்கள். சொல்லுமா, தவறான உபதேசம் போதிக்கப்படுதுன்றது தெரிஞ்சு நீ எதிர்த்து கேட்காம இருந்தீங்கன்னா
நீ கீழ்ப்படியாதவன், தேவனுக்கு நீ ஆகாதவன், கர்த்தர் பார்வையில் உன் ஆண்டவர் அருவருப்பா பார்க்கிறாரு. ஆமென். ஆமா, எந்த நற்கிரிகளும் செய்வதற்கு ஆகாதவர்களா இருக்கிறார்கள். நம்ம நல்லா கவனிங்க. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்க? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவரோட வருகைக்குள்ள எவ்வளவு ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷம் சொல்ல முடியுமோ அவ்வளோ சொல்லிடணும். இன்னைக்கு பிசாசின் பிடியிலிருந்து அவிசுவாசிகளை காப்பாற்றணுன்ற ஒரு வேலை தான் இருக்குன்னு பார்த்தா, கடைசி நாட்களில் நமக்கு இன்னொரு வேலை சேர்த்து இருக்குது. பிசாசின் பிடியில எத்தனை அவிசுவாசி மாட்டிக்கிட்டு இருக்கானோ அதே அளவிற்கு கள்ள உபதேசத்துல, சர்ச்சுன்ற பேர்ல, ஊழியன்ற பேர்ல, விசுவாசின்ற பேர்ல மக்கள் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு 2 ஊழியம் இருக்குது. 2 பேரையும் காப்பாற்ற வேண்டிய அவசியம் இருக்குது. அதுக்கு முதல்ல நம்ம கர்த்தருடைய வார்த்தையில தெரிந்தவனா இருக்கணும். இதுவரைக்கும் தெரிஞ்ச சத்தியத்தை ஊழியக்கார விசுவாசின்ற வித்தியாசமே பார்க்காம தைரியமா பேச தெரியணும். ஆமென். அந்த ஒரு வைராக்கியத்தை கர்த்தர் நம்மளுக்கு தரட்டும். கண்களை மூடி நாம் செபிக்கலாம். நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டது நல்ல மாலை வேளைக்காய் உமக்கு நன்றி. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையிலிருந்து ஊழியத்திற்கு முன்னுதாரணமாய் பவுலுடைய வார்த்தைகளையும் அவர் செய்த ஊழியங்களையும் தீத்துவுக்கும் தீமோத்தேவுக்கும் ஆண்டவரே பவுல் ஊழியம் எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி போதித்த காரியங்களை நாங்கள் வாசிக்கவும், அப்போஸ்தல உபதேசத்திலிருந்து அவர்கள் போதித்த காரியங்களை நாங்களும் கற்றுக்கொள்ளவும், ஆண்டவர் இதே உபதேசத்தை உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் சபை மக்களுக்கு கற்றுக் கொடுக்கவும் தேவன் தந்த கிருபைகளுக்காய் உமக்கு கொடான கூடி நன்றி சொல்றாப்பா. கேட்ட சத்தியத்தை கேட்டபடி விட்டு விடாமல் அதன்படி செய்து அதன்படி நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். காலம் சமீபமா இருக்கின்ற யாக்கோபுல வெளிப்பட்ட விசேஷத்திலையும் வாசிக்கிற மாதிரி கேட்கிற சத்தியத்தை கைகொள்ள, அதை நாங்கள் சுறுசுறுப்பாய் செயல்படுத்த கர்த்தர் கிருபை தருவீராக. ஆண்டவரே, உங்க மேலேயும் உங்களுடைய வார்த்தையின் மேலேயும் எங்களுக்கு ஒரு பக்தி வைராக்கியம் உண்டாகட்டும். அதை நாங்கள் விட்டு கொடுத்துட்டு வாழ்ந்துடாம, அதை விட்டு கொடுக்காம நாங்கள் உங்களுக்காக வாழ கிருபை தாரும். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அடுத்த வாரம் நாங்கள் இந்த சத்தியங்களை தியானிக்கும் பொழுது ஊழியத்துடைய காரியங்களில் உம்முடைய அப்போஸ்தலர்கள் எப்படியெல்லாம் ஊழியம் செஞ்சாங்க, கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தமாய் அவர்களுக்கு இருந்த வைராக்கியம் என்ன அப்படின்றத நாங்கள் வாசிக்கும் பொழுது, அதை நாங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது அதே வைராக்கியம் எங்களுக்குள்ளேயும் கர்த்தர் உண்டு பண்ணுவீராக. வந்த ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உலக ஆசீர்வாதத்திற்காகவே ஏங்கி மயங்கி அதிலேயே வாழ்ந்து மரித்து போய்விடாதபடிக்கு, உலகத்தில் நாங்கள் வாழ்ந்தாலும் உலகம் எங்களுக்கு பாத்திரமா இருக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது போல, உலகத்தில் நாங்கள் இருந்தாலும் நாங்கள் உலகத்திற்குரியவர்கள் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது போல, உலகத்தில் இருக்கக்கூடிய குடும்பமும் பிள்ளைகளும் மனைவியும் உறவினர்களும் எல்லாம் தற்காலிகமாக இருக்கிறது என்பதை அறிந்து ஆண்டவரே, எங்கள் பொறுப்புகளை மாத்திரம் நேர்த்தியாய் செய்து ஆனால் உமக்கு முழுமையாய் நாங்கள் வாழ்க்கையை வாழ கர்த்தர் கிருபை செய்வீராக. நீர் எங்களை நடத்தும், உங்க நாமம் மகிமைப்படட்டும். நீர் எங்களோடு பேசும், நாங்கள் அதை கேட்டு கீழ்ப்படியே கிருபை தாரும். ஞாபகப்படுத்துகிற ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் ஞாபகப்படுத்தி நடத்துவீராக. உன் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல வரலையும் மறவாதே. அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, நோய்களை எல்லாம் குணமாக்கி, பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி, நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகு சமணமாய் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம் திரிய தேவனாகிய பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் தேவ அன்பும் பரிசுத்த ஆவியானவர் அந்நியனையும் ஐக்கியம் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் ஆண்டவராக இயேசு வரும் வரைக்கும் நம் அனைவரோடும் கூட இருந்து நடத்துவாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மாறனதா இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஆமென். ஐக்கியத்தை நிறைவேற்றுங்க. ஜெபத்தை ஜெபித்துக் கொள்ளலாம்.